श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। हे गोपालक हे कृपाजलनिधे हे सिन्धुकन्यापते हे कंसान्दक हे गजेन्द्रकरुणापारीण हे माधवा हे रामानुजा हे जगत्त्रयगुरो हे पुण्डरीकाक्षमां हे गोपीजननाथा पालय परं जानामि न त्वां विना। गोधूलिधूसरितकोमलकेशवेशं गोपालबालकशतैः अनुगम्यमानम् सायं स्वयं प्रतिगृहं पशुबन्धनार्थं गच्छन्तमच्युतशिशुं प्रणतोऽस्मि नित्यम्। अपगतमदमानैः अन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैः अर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिः निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैः अस्तु मे नित्ययोगः। அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மனவாள மாமுனிவரன் மாறன் மறைக்கு தனவா நூற்றந்தாதிதான் மன்னு புகழ் சேர் மனவாள மாமணி முனிவன் தன்னருளால் உட்பொருள்கள் தன்னுடனே சொன்ன திருவாய்மொழி நூத்தந்தாதியாம் தேனை உருவாது அருந்து நெஞ்சே உத்து. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ யதிகுரு யதிராஜ ராமானுஜ ஜிய சுவாமியினுடைய திருவருளாலும் எம்ஓபி சாரிட்டிஸ் அவர்களுடைய பேரருளாலும் அவர்களுடைய பேர் ஆதரவினாலும் நடந்து வரக்கூடிய திவ்ய பிரபந்த தாரா என்னும் தொடர்ச்சியிலே இப்பொழுது திருவாய்மொழி நூத்தந்தாதி என்ற ஒரு ஆச்சரியமான கிரந்த விஷயங்கள் வியாக்கியானமாக சேர்ந்து அருள் பெற்று வருகிறது. அதில் அடியேனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே 61ஆம் பாசுரம் ஆரம்பித்து 65ஆம் பாசுரம் ஈராக 5 பாசுரங்கள் சொல்ல வேணும் என்று கேட்டுக்கொண்டதின் நியமானுகுணமாக அடியேன் இன்று சொல்ல விழைகிறேன். இதிலே ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்று பார்ப்போமேயானால், அஸ்மத் குலப்பிரசூதர் எங்களுடைய பூர்வர்களாகிய மணவாள மாமுனிவன் சாதித்த திருவாய்மொழி நூத்தந்தாதி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவதிலே பெரும் பாக்கியம் அடைந்ததாக, பெரும் பேறு கிடைத்ததாக அடியேன் இதை நினைத்து கொள்ளுகிறேன். சுவாமியினுடைய நியமனம் இப்படி இதையும் சொல்ல வேணும் என்று திவ்ய பிரபந்தத்திலே பல விஷயங்களை சொல்லியிருந்தாலும் திருவாய்மொழி நூத்தந்தாதியிலேயும் சில விஷயங்களை எடுத்து சாதிக்க வேணும் என்ற அடியேனை பணித்ததில் பெரிய பெருமை அடைந்ததாக நினைத்து கொள்ளுகிறேன். ரொம்ப ஆச்சரியமாக நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த திவ்ய பிரபந்த தாரா. சுவாமியினுடைய நியமனத்தை, அவருடைய கருணையை என்ன என்று சொல்வது என்று சொல்ல தெரியவில்லை. அதனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் அவர் திருவடிகளுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு 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 என்று எவ்வளவு சொன்னாலும் தகும். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் திருமாலால் அருளப்பட்ட மயர்வர மதிநலம் என்று அருளப்பெற்ற ஆழ்வாருக்கு நிருகேத்துக்கு கிருபையை பண்ணி அருளினான் என்பதனை திருவாய்மொழி முதல் பாட்டிலேயே தெரிவித்தார் ஆழ்வார். மயர்வர மதி நலம் அருளினன்
என்று இரண்டாவது வாக்கியத்திலேயே தெரிவிக்கிறார். திருவாய்மொழியினுடைய முதல் பதிகத்திலேயே முதல் பாட்டின் இரண்டாவது வாக்கியத்திலேயே தெரிவிக்கிறார். மதி நலம் ஞானம் பக்தி, ஞானம் கனிந்த நலம், ஞானம் கனிந்த பக்தி. இதே ஆழ்வாருக்கு எம்பெருமான் நிருகேதுக கிருபையாக அவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு இப்படி ஒரு மயர்வர மதிநர நலத்தை அருளினான் என்று நமக்கு தெரிகிறது இல்லையா? நிர்கேதுக கிருபா பாத்திர பூதரான இந்த நம்மாழ்வாரும் அவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய முதலகவி ஆழ்வார் அவரை பற்றி சொல்லும் பொழுது, அதாவது அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் உலகினில் மிக்கதே என்று சொல்லும்படியாக அருள் கொண்டாடும்படியாக இருந்த எம்பெருமான் என்ன பண்ணினான் என்று கேட்டால், கீதார்த்த விஷயங்கள், கீதையில் உள்ள விஷயங்களை ஆராய்ந்து பார்ப்போமேயானால் நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறையான தொருமூர்த்தி என்று சொல்லும்படியாக நெறி சகலவிதமான தர்மங்களையும், அதாவது கர்மஞான, கர்மம், ஞானம், பக்தி எல்லாத்தையும், கர்மயோக, ஞானயோக, பக்தியோக, பிரபத்தியோகம் என்று எல்லா விஷயங்களையும் எடுத்து உரைத்தானே. அதனாலே அருள் கொண்டு அந்த அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள், அருளினான் அருமறையின் பொருள், அருள்மறையின் பொருளை அருளினான். அதை கொண்டுதான் அந்த அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான் என்று திருவாய்மொழிக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷம் உண்டு. திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களை பண்ணார் பாடலாம்படி அருளினார். அனந்தரம் தம்முடைய நிரவதிக கிருபையாலே என்ன பண்ணார், மதுரகவி பிரபிருதி சஜ்ஜனங்களுக்கு அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் பொன்மின்னீர் தேர்ந்து மாமுனிகள் தெரிவிக்கிறாரே, அதன்படி எல்லாவற்றையும் உபதேசித்து அதோடு மட்டும் இல்லாமல் ஊரும் நாடும் உலகமும் தம்மப்போலே யாம்படி செயல் நன்றாக திருத்தி பணி கொண்டருளி நடத்தி போந்த அந்த காலங்கள் அனந்தரம் நெடுங்காலம் இப்படியே போனவாறே இந்த திவ்ய பிரபந்தங்கள் சங்குச்சிதமாக போயிடுத்து. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகும்படியாக ஆயிடுத்து. இதை பற்றின விஷயங்கள் சொல்லுவார் இல்லை, எடுத்து பாடுவார் இல்லை, அனுபவிப்பார் இல்லை, காலக்ஷேபங்கள் செய்வார் இல்லை என்று சங்குச்சிதமாக போன சந்தர்ப்பத்திலே அப்படி தம்முடைய விசேஷ கடாட்சத்தருளி இவருக்கு திவ்ய ஞானத்தை உண்டாக்கினார். சரி, இதுக்கு வருவார் என்று பார்த்தார். அப்படி சங்குச்சிதமாக போன காலத்தில் விஷயத்தை திருவுள்ளம் பற்றி இதுக்கு ஆவார் இதுக்காக யார் வருவார் என்று பார்த்து நாதமுனிகளை, அருள் பெற்ற நாதமுனி என்னும்படியாக தம்முடைய கடாட்ச விசேஷத்தாலே கடாட்சித்து அருளினார். இவருக்கு திவ்ய ஞானத்தை உண்டாக்கி அந்த திவ்ய ஞான சக்ஷுஷ் மூலமாகவே சரணாகதி புரஸ்சரமாக தீர்க்க சரணாகதியாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களை பிரகாசிப்பித்து அருளினான் எம்பெருமான். பிரகாசிப்பத் அருளினார் சுவாமி நம்மாழ்வாரும். அந்த நாதமுனிகள் தம்முடைய சிஷ்யர்களாக இருக்கக்கூடிய கீழையகத்தாழ்வான், மேலையகத்தாழ்வான் போன்ற பல பேருக்கு இயலிசை நாடகமாக நடத்தி கொடுத்து அவர்களுக்கு விஷயத்தை சொல்லி இவ்வாறு இருக்க வேணும் என்றெல்லாம் பண்ணி அப்படியே அது பிரபந்தமாக வர அவருடைய திருப்பேரனார் ஆளவந்தார் விஷயமாக அவருக்கு எல்லாருக்கும் கடாட்சம் பண்ணி அருளும்படியாக செய்து திருவாய்மொழி கிரமேண வந்து கொண்டே இருந்தது. மிக மிக நன்றாக வளர்த்தவர் என்று சொன்னால் நம்மிராமானுசன் என்று அவருடையவே புனரவதார பூதராக இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகள், அவருக்கு ஈட்டு பெருக்கர் என்ற பெயரே உடையது. நம்பிள்ளை சாதித்த வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை பட்டோலை கொண்ட ஈடு 36,000 படி என்ற விஷயத்தை நன்றாக விஷததமமாக நம்பெருமாளே கேட்டு அருளும்படியான விஷயத்தை நமக்கு மணவாள மாமுனிகள் ஆச்சரியமாகத்தானே ஒரு சம்பத்சர காலம் திருவரங்கத்தில் எழுந்தருள் இருந்து நம்பெருமாளுக்கே ஆச்சரியமான உபன்யாசத்தை சாதித்தருளினார். இது பலவிதமான கிரமங்களிலே எடுத்து சொல்லி இது இப்படிப்பட்டது, இந்த படியாலே சொல்லி, இது ராமாயணப்படியாலே இது சாதிக்கப்பெறுகிறது, இது ஸ்ரீமத் பாகவதத்தின் படியே சாதிக்கப்பெறுகிறது, ஸ்ரீ விஷ்ணு புராணம் அதன்படி இது ஸ்ருதியின் படியாக சொல்லுகிறோம், இது அந்த படி என்று பலவிதமான படிகளை எடுத்து அவர் சாதித்தார்.
அதன் பிறகு இந்த திருவாய்மொழி இப்படியே போயிடக்கூடாது, இதுக்கு அது துர்தர்ஷங்களாக போயிடுத்து, இதனுடைய உண்மையான அர்த்தங்களை புரிந்து கொள்வார் இல்லையோ என்று சந்தேகப்பட்டு உடனே மணவாள மாமுனிகள் இதுக்கு சாரதமமான விஷயத்தை எடுத்து சாதிக்க வேணும் என்பதற்காக வேண்டிதான் திருவாய்மொழி நூற்றந்தாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாதித்தருளினார் மணவாள மாமுனிகள். உண்மையாகவே ஒரு பாசுரம், அந்த பாசுரத்தினுடைய விஷயம், ஒரு திருவாய்மொழி என்ன சொல்ல வருகிறது, அதனுடைய விஷயங்கள் என்ன, அடுத்த பதிகத்துக்கு உண்டான சங்கதி என்ன என்ற போன்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் ஆச்சரியமாகத்தானே சாதிச்சுட்டு வந்திருக்கிறார். இது ஒரு அவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை அடக்கி ஒரே பாட்டாலே ஒரு பதிகத்தின் விஷயத்தை 11 பாட்டு ஒரு பதிகம் என்றால் அதனுடைய ரகசியம், அந்த பாட்டினுடைய ஆரம்பம், அந்த பாட்டினுடைய முடிவு, அதாவது அடுத்த பதிகத்தினுடைய ஆரம்பம் என்று ஒவ்வொரு பாட்டிலும் ரொம்ப அழகாக வெண்பாவிலே பாடி ரொம்ப ஆச்சரியமாக நமக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறார். இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதியின் அதிலே 61வது பாசுரம் ஆரம்பித்து 65வது பாசுரம் ஈடாக அடியேன் சாதிப்பதாக இப்பொழுது பொருள் கொண்டு விழைகிறேன். இதிலே ஒரு முக்கியமான விஷயம், எம்பெருமானிடத்திலேயே இந்த விஷயங்கள் எம்பெருமானோடு சேருவதில்லை என்று 3 ஆழ்வார்கள் இருந்தார்கள். அதில் முக்கியமான தலைவராக இருக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். மட்டையடி பண்ணுகிறார், அவரோடு சேர வேண்டிய அவசியமில்லை. எம்பெருமான் எப்பொழுது எனக்காக வரவில்லையோ அவனுக்காக நான் வர வேண்டிய அவசியம் என்ன என்றெல்லாம் நினைத்து அவரை எம்பெருமானோடு பிரிந்து இருக்க வேணும் அப்படின்னும் வளவேழுலகின் முதலாய பதிகத்தின் மூலமாக நைச்சானுசந்தானம் பாவித்து ஐயோ எம்பெருமானெங்கே அடியேனெங்கே என்று ஓடும்படியான காலத்திலே அந்த எம்பெருமான் கூடாதவர்களையெல்லாம் கூட்டிக் கொண்டார் என்று தெரிகிறது. அதாவது கூடாதவர்கள் அப்படின்ற 3 வகுப்பினர் எம்பெருமானுக்கு. 3 வகுப்பினரில் முதல்ல இந்த கர்வம் பிடித்தவர்கள், ராஜாக்கள், அந்த காலத்தில் இருந்த ராஜாக்கள், அவர்களை பலபராக்கிரமத்தை கொண்டு அடக்கி அவர்களை சேர்த்து கொண்டான். ஆய்ச்சியர்கள் அப்படி ஒரு விஷயத்தாலே எம்பெருமானிடத்திலேயே சில விஷயங்களாலே சேரமாட்டேன் என்று போனவர்கள். பக்தி பிராபல்யம் தான் காரணம். நீ எப்பொழுது நான் கூட்டப்போது வரவில்லையோ நீ வர வேண்டிய அவசியம் என்ன, போ, எங்கேருந்து வந்தையோ அவ்விடத்திலேயே போ, என்னுடைய பந்துங்கழலும் தந்து போகு நம்பி என்று நம்மாழ்வாரும் அப்பேற்பட்ட அந்த குலசேகர ஆழ்வார் சாதித்த பிரகாரம் இவர்கள் எங்கேருந்து வந்தையோ அவ்விடத்திலேயே செல்ல வேண்டியது தேவரீர் என்று எம்பெருமானோடு மட்டையடி உற்சவம் பண்ணுகிறார்கள். அவர்களை நைச்சானுசந்தானம் பண்ணி, பகவான் நைச்சானுசந்தானம் பண்ணி அவர்களை சேர்த்து கொண்டான் 2ஆம் வகுப்பினர் ஆய்ச்சியர்களை. முதல் வகுப்பினர் யாருன்னு பார்த்தா ஆழ்வார். முதல் வகுப்பினர் ஆழ்வார். அந்த ஆழ்வார்களே மூன்று பேர் எம்பெருமானோடு சேராதவர்கள், கூடாதவர்கள். அதிலே நம்மாழ்வார் மின்னிட மடவார்கள் நின்னருள் சூடுவார் முன்பு நான தஞ்சுவன் மன்னுட இலங்கை அரங்காய்ந்த மாயவனே உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவன் இது கொண்டு செய்வதன் என்னுடைய பந்துங்கழலும் தந்து போகு நம்பி என்றெல்லாம் சொல்லும்படியாக அந்த எம்பெருமானிட்ட மட்டையடி உற்சவம் பண்ணினார். மின்னொத்த நுண்ணுடைய ஆளை கொண்டு வீங்குருள் வாயந்தன் வீதியூடே பொன்னொத்த வாட கொண்டு கூக்கூடலிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்றேன். கண்ணுத்தவள நீ கண்ணாலிட்டு கைவிழிக்கின்றதும் கண்டே நின்றேன். எண்ணுக்கவளை விட்டு இங்கு வந்தால் இன்னம் அங்கே நட நம்பினியேன்னு பெருமாள் தொழுமொழியில் குலசேகர சாதித்த பிரகாரம் இன்னம் அங்கே நட நம்பினியேன்னு அவரும் சேராதபடி இருந்தார். காதில் கடுப்பிட்டு கலிங்க முடுத்து தாது நல்ல தன்னந்துழாய் கொடணிந்து போது மறுத்து புறமே ஏதுக்கு இதுவென்னோ என்று சொல்லும்படியாக திருமங்கை ஆழ்வாரும் அவரை போகும்படியாக சாதித்தார் என்று இவர்களெல்லாம் மட்டையடி உற்சவம் செய்ததுமே இவர்களெல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டுமே, எதை கொண்டு சேர்த்து கொள்வதுன்னு எம்பெருமான் பார்த்தான். சீல குணத்தை காட்டி சேர்த்து கொண்டான் என்று திருவாய்மொழி நூற்றந்தாதியிலேயே மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார். வளம் மிக்க மால்பெருமை மண்ணுயிரின் தன்மை உளமுற்று அங்கு ஊடுருவ ஓர்ந்து தளர்வுற்று நீங்க நினை மாறனை மால் நீடிலகு சீலத்தால் பாங்குடனே சேர்த்தான் பரிந்து என்று ஆச்சரியமான விஷயத்தாலே தெரிவிக்கிறார். 4வது பாட்டிலே தெரிவிக்கிறார். அதாவது திருவாய்மொழி நூற்றந்தாதிலே 4வது பாட்டிலே சீல குணத்தை காட்டி எம்பெருமான் ஆழ்வார்களையும் சேர்த்து கொண்டான் என்று.
அதனாலே ஆழ்வார்கள் எப்பொழுதும் எம்பெருமானிடத்திலே பிரிவாற்றாமை ரொம்ப விஞ்சு போயிட அவர்கள் என்ன செய்வது, என்ன 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 பண்ணுவது அப்படி என்று ரொம்ப தாபப்பட்டு, எம்பெருமானே போரும் இந்த வாழ்க்கை சம்சாரத்திலே எங்களுக்கு எவ்வளவு விதமான சிரமங்கள் உண்டாகிறது என்று சொல்லும்படியாக இந்த பாசுரங்கள்லாம் சாதிச்சுட்டே வந்தார். அதனுடைய சாரதமமான விஷயத்தை என்ன சொல்லுகிறார். 61வது பாட்டுங்கிறது 7ஆம் பத்திலே முதல் பதிகம் முன்னிலாவே ஐவர் என்று ஆரம்பிக்கிற அந்த பதிகத்தினுடைய விஷயத்தையே கொண்டு முதல் பாட்டாக அடியேனு கொடுத்த விஷயத்திலே முதல் பாட்டாக, அதாவது 61வது பாட்டு ஆரம்பிக்கிறோம். உன்னிலாவிய ஐவருடன் இருத்தி இவ்வுலகில் எண்ணிலா மாயனை நலியா எண்ணெண்ணுகின்றான் என்று நினைந்தோலமிட்ட இவன் புகழ் சேர் மாறனென கொன்றிலிடுமே பவக்கங்குல். பாருங்க, அடுத்தது இங்கே உன்னிலாவே ஐவரால் குவை தீட்டின்னு ஆரம்பிக்கிறது பாட்டு. அதனாலேயே உன்னிலா ஐவருடன் இருத்தின்னு இங்கே சொல்கிறார் அவர். அடுத்தது கங்குலும் பகலும் கண்டு இளறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும்னு ஆரம்பிக்கிறதுக்கு கடைசியில் பவக்கங்குல்னு பூர்த்தி பண்ணுறார். இதை ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தாலே சொல்கிறார். அதாவது எம்பெருமானே, இந்த சம்சாரத்தில் ஏதுக்காக என்னை இட்டு வைத்திருக்கிறாய், எப்பொழுது கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என்றெல்லாம் சொல்லும்படியாக என் காலம் இன்னும் குறுகாதா, என்னை அழைத்து கொண்டு வைகுண்டத்துக்கு செல்ல மாட்டாயா என்றெல்லாம் ரொம்ப தாபப்பட்டு பேசும் பொழுது, இந்த சரீரத்திலே இந்த ஆத்மாவை கொண்டு ஏதுக்கு போட்டாய், புகட்டது என்ன காரணம்? ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கர்மேந்திரியங்கள் என்று சொல்லும்படியான 5 விஷயங்கள், அதுதான் உள் நிலாவிய ஐவரால் குமை தீட்டுங்கிறாருங்க. அந்த உள் நிலாவிய அந்த ஐவர் அப்படிங்கிறது கர்மேந்திரியங்கள், அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து எனக்கு சிரமம் கொடுத்து கொண்டு இருக்கிறதே, இதை நான் என்னென்று சொல்லுவது என்று ரொம்ப தாபப்பட்டு, ஏன் இந்த சம்சாரத்தில் என்னை வைத்திருக்கிறாய் என்று சொல்லும்படியான முதல் பதிகத்திலேயே முதல் பாட்டிலேயே உன்னிலாவிய ஐவரால் குமை தீட்டி என்று ரொம்ப ஆச்சரியமாக ஆரம்பிக்கிறார். அந்த விஷயத்தை மாமுனிகள் இங்கே தெரிவிக்கிறார். இந்த உலகில், அதாவது இந்த சொல்லுகிறார், இந்த உலகில் உள் நிலாவு ஐவருடன் இருத்தி எண்ணிலா மாயன், இந்த லோகத்திலே இப்படி உள்ளே இருக்கிற பஞ்சேந்திரியங்களான பகைவருடன் என்னை இருக்க செய்கிறேப்பா. பஞ்ச இந்திரியங்கள் எனக்கு எவ்வளவு, அதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு இல்லையா. கண் அப்படின்னா பார்க்கறது, காதுன்னா கேட்கறது, மூக்குன்னா முகர்றது, நாக்குன்னா சுவைக்கிறது, நாக்குன்னா பேசுகிறது, தோள்கள் ஸ்பர்ஷங்கள், ஆக சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தாதி விஷயங்கள் பஞ்சத்துக்கும் அதுக்கு உண்டான கர்மேந்திரியங்கள் பார்ப்பதற்காக இந்த வெளி புறக்கண்ணும், மூக்கில் முகர்வதற்காக இந்த வெளியில் இந்த 2 ஓட்டை மூக்கும், கேட்பதற்காக காதும், பேசுவதற்காக நாக்கும், தொடுவதற்காக ஸ்பர்ஷம் பண்ணுவதற்காக இந்த தோள்களும், இதெல்லாம் இருக்குது. இது எவ்வளவு சிரமங்கள், பார்க்கக்கூடாத வேண்டாத விஷயங்கள்லாம் கண் பார்க்கறது, கேட்க வேண்டாத விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்கிறது என்று இது ரொம்ப தாபப்பட்டு ஸ்தோபோக்திகள்னு சொல்லுவார்கள், வம்பளப்பதுன்னு. அதாவது ஆத்மஸ்லாகா பராம் நிந்தா சதாம் நிந்தா அப்படின்னு சொல்லும்படியாக ஆத்மாவை புகழ்ந்து பேசிக்கொள்ளுவார்கள். அதுபோல் மற்றவர்களை வம்பு சொல்லுதல், திட்டுதல், ஏசி பேசுதல் அப்படின்னு சொன்னாக்கா அதில் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய சதாம் நிந்தா, நிந்திக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் தானே உலகத்தில் இருக்குது. இந்த இந்திரியங்களும் அதைத்தானே செய்கிறது. சதாம் நிந்தான்னும் போது காது பஞ்சடைச்சு போயிட வேண்டாமோ? ஆத்மஸ்லாகான்னு ஒவ்வொருத்தரும் வந்து இருக்கும்பொழுது அந்த சமயத்தில் பஞ்சடைச்சு போயிட வேண்டாமோ என்றெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப இது தாபங்களை கஷ்டங்களெல்லாம் கொடுக்கறதே எம்பெருமானே என்று ரொம்ப தாபப்பட்டு சொல்லுகிறார் இந்த இடத்துல. ஐவருடன் உள்நிலாவு ஐவருடன் இருத்தி அப்படின்னு இந்த லோகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய பஞ்ச இந்திரியங்களாகிற பகைவருடன் இருக்க செய்ய வச்சுட்டேப்பா. எண்ணிலா மாயன் அளவற்ற ஆச்சரிய குணச்சேஷ்டிதங்களை உடைய எம்பெருமானே, என்னை நலிய என்னை வருத்துவதற்கு நான் சிரமப்பட்டு இந்த பூலோகத்தில் இருக்கணும் என்று என்னை வருத்துகிறாயே, என்ன காரணம்னு தெரியல. எண்ணுகிறான், அப்படிதான் எம்பெருமான் நினைக்கிறான், என்னை வருத்துவதற்காக எம்பெருமான் நினைத்து கொண்டிருக்கிறான் போலும். இதுக்கு முன்பதிகத்திலே, அதாவது 6ஆம் 10 கடைசி பதிகம் உலகமுண்ட பெருவாயன் பதிகத்திலே அப்படி சரணாகதி பண்ணினார். அவர் சரணாகதி பண்ணி அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சொல்ல முடியாது. துவயத்தினுடைய முதல் வாக்கியத்தினுடைய விஷயத்தை இங்கே தெரிவித்தார் இல்லையா. முதல் வாக்கியம் என்ன? சிவநாராயண சரணௌ சரணம் பிரபத்திய. சரணௌ சிவநாராயண சரணௌ ஒரே பதம்.
சரணம் பிரபத்திய அந்த சரணம் 2 திருவழிகளை பற்றி கொண்டாரே அதே அங்கே சொன்ன விஷயத்தை தான் எம்பெருமான் சாதித்த விஷயத்தை தான் அப்படி சொன்னீரே எம்பெருமானே நான் உன் திருவடியே கதின்னு வந்து சரணாகதி பண்ணுறேனே அப்படின்னு உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சரணாகதி பண்ணியும் கூட கர்மேந்திரியங்கள்லாம் இன்னும் எனக்கு நலியும்படியாக இந்த பூமியிலே இட்டு வைத்தது எதற்காக என்று ஆச்சரியமாக கேட்குறார். அப்போ சரணாகதி பண்ணினா சரணாகதியினுடைய பலன் வைகுண்டம் என்று அவர் கேட்கல. இப்போது அதுக்கு அப்போ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தமாயிடுன்னு கேட்டால் உபாயாந்தரங்கள்ன்ற அர்த்தம் வந்துடும். ஏன்னா நீ ஒரு உபாயத்வ புத்தியை கொண்டு சரணாகதியை கொண்டு போய் உபாயத்வ புத்தியாக காட்டுற, அதாவது சரணாகதியை வந்து வைகுண்டத்துக்கு விலை பேசுகிறேன்னு அர்த்தமாயிடும். அப்படி பண்ணலை அவர். நம்மாழ்வார் அதை செய்யவில்லை. அதாவது அவர் செய்த விஷயம் என்ன என்று பார்ப்போமேயானால் சரணாகதி அப்படிங்கிறதே எம்பெருமானிடத்தில் இட்ட வழக்கா நாம் இருந்து சரணாகதி மட்டும் பண்ணிட்டோமேயானால் அது எம்பெருமானுடைய விஷயம். கை நீட்டி ஞான கைதா காலக்கழிவு செய்யலே என்று சொல்லும்படியாக அவனே ஞானமாகிய கையை நீட்டி ஸ்வீகாரம் பண்ணுவோம். இதுதான் பரகத ஸ்வீகாரம் என்று நம் சம்பிரதாயம். அதன் விஷயமாக அவர் அப்படி அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு தான் சொன்னாரே தவிர இதற்காக வைகுண்டம் கொடுன்னு நான் சொன்னார். ஆனாலும் இந்த பூலோகத்திலே விட்டு வைத்தது எதற்காக அதைத்தானே கேட்குறார் அவர். ஏன்னா பூலோகத்தில் இருந்து எவ்வளவு தான் கைங்கரியம்னு நம்ம உள்ள நுழைஞ்சாலும் கூட கைங்கரிய ஹானிங்கிறது வந்துடுறதேப்பா. கைங்கரிய ஹானி வந்துடுத்தான் அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்குது? இதைத்தானே கேட்டார். பராசர பட்டருக்கும் பெரிய ஒரு யக்ஷ்ம ரோகம்னு சொல்லும்படியான ஒரு கேன்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரோகம் வந்துவிட்ட பிறகு அவரால் வெளியில் வர முடியலையே. கடைசி காலம் வந்துடுத்தவருக்கு அவரை பரமபதத்திற்கு அனுப்ப வேணும் என்று பகவானும் பாரிக்கிற காலம் வந்துடுத்து. அப்பொழுது கொண்டு போய் ஏன் பராசரன் என் பிள்ளை என்னுடைய புத்திரன் பராசரன் ஏன் வரவில்லை என்று நம்பெருமாளே கேள்வி எழுப்ப அது உத்தம நம்பி மூலமாக அவருக்கு விஷயம் போச்சு. நாயந்தே இன்றைய உற்சவத்தில் வீதி புறப்பாடு உற்சவத்திலே நம்பெருமாள் தேவரை பற்றி விஞ்ஞாபனம் பண்ணினார். தேவரீர் ஏன் காணமே என்று கேட்டார். அப்படின்றதுமே அப்படியானால் வருகிறேன்னார். அவர் உனக்கு ரொம்ப தாபப்பட்டிருக்கும் பட்சத்திலே ஒரு திருப்பாவை சொல்லுன்னு நம்பெருமாள் சாதித்தார். அப்போ நம்பெருமாள் எப்பேற்பட்ட ரோகத்துக்கும் திருப்பாவை தான் கதின்னு சொல்ல வரார் அப்படின்னு அர்த்தமானா திருப்பாவை சகலவித ரோகத்தையும் போக்குறது இருக்கட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தே சுவாமி அது. அதனால் வேதங்களுக்கு எல்லாத்துக்கும் வித்தா இருப்பதனாலே அது எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பாடுவதாக இருப்பதனாலே அதை சொன்னால் இந்த மாதிரியான ரோகங்களுடைய என்ன கஷ்டங்கள் வருமோ அது எல்லாம் தானே தீரும்னு அர்த்தமே தவிர நம்பெருமாளும் இந்த இடத்துல திருப்பாவை சொன்னால் எல்லா ரோகங்களும் போகும் அப்படின்ற அர்த்தத்தில் பேசலை. ஆகத்தானே அது மறைந்து போகும் அப்படின்னு. ஆனால் இது ரொம்ப தாபப்பட்டார். ஐயோ இது ஒரு சர்வரோக நிவாரணியா என்று எம்பெருமானே இதை அங்கீகரித்த பின்பு திருப்பாவை நாம் எவ்வளவு ஆசைப்பட்டு சொல்லுகிறோம். சந்நிதியிலே வரக்கூடிய தமறுகளே நித்தியபடி திருப்பாவை சொல்ல வேணும். திருப்பாவை 30 சொல்ல முடியலன்னா ஒரு பாசுரமாவது சாதிக்க வேணும் என்று சிற்றஞ்சிறுகாலை ஒரு பாசுரமாவது என்று சொன்னாரே அதை எம்பெருமான் அங்கீகரிக்கிறானே என்ற அந்த திருவுள்ளத்தோடைய பார்த்து உடனே வலி இருந்தாலும் இருக்கட்டும் என்று வேகமாக ஓடி வந்து வீதி புறப்பாட்டிலே இருக்கக்கூடிய நம்பெருமாளை பார்க்க வந்தார். அப்போ பார்த்ததுமே ரொம்ப தாபப்படி உனக்கையாக ஒரு பார்வை பார்த்து நிற்கிறார். எம்பெருமானும் அவரை உனக்கையாக பார்க்கிறார். போகிற நொந்தீரோ ரொம்ப தாபப்பட்டீரோ அப்படின்னு கேட்டார். அந்த சமயத்தில் தான் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் அவருக்கு ஞாபகத்துக்கு வர சொல்லாய் அவர் வந்து சொல்லாய் திருமார்பா உனக்காகி தொண்டுபட்ட நல்லேனை வினைகள் நலியாமை நம்பி மல்லா குடமாடி மதுசூதனே உலகில் செல்லா நல்லிசையாய் திருவிண்ணகரானே. திருவிண்ணகர் பாசுரத்தை எடுத்து ஆச்சரியமாக சாதிக்கிறார் இந்த இடத்துல. அப்போ சொல்கிறார் சொல்லா நல்லிசையாய், எனக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் எல்லாம் உனக்கு எதுவுமே வந்து அக்ஷய கீர்த்திஷ்ட விசக்ஷணஸ்ட க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாச்சான்னு வாலியினுடைய பாரியை தாரை ஒன்று அப்படிலாம் புகழ்ந்தாளேப்பா. அந்த மாதிரி அப்பேற்பட்ட அக்ஷய கீர்த்தி உனக்கு புகழ்ங்கிறது இல்லை இனிமேல் இல்லை அப்படின்னு உலகில் செல்லா நல் இசையா என்று சொல்லும்படியாக இனிமேல் உனக்கு வந்து கீர்த்திங்கிறது போகும்படியான விஷயம் இல்லை. ஆனால் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமோ,
இப்படி எனக்கு வினைகள் இப்படி வந்துடுத்தேப்பா, வினைகள் நலியாமை நம்பி அப்படின்னு சொன்னாக்கா, ஏன்னா இதை போக்கிடுன்னு கேட்கல, எனக்கு இந்த வியாதியை எடுத்துடுன்னு சொல்லலை அவர். அதுக்கு பதிலாக என்ன கேட்குறார், இந்த மாதிரி வியாதியை கொடுத்தியே, இதன் மூலம் கைங்கரியத்துக்கு ஹானி வருதேன்னு. அந்த கைங்கரியத்துக்கு ஹானி வந்துதானா, இதெல்லாம் எதிரி தானே நமக்கு. அதனாலே நமக்கு எம்பெருமானுடைய விஷயங்கள் தமறுகளை சேர்ந்தா கூட நமக்கு கொன்று உயிருண்ணும் விஷாதி பகபசி தீயனவெல்லாம் நின்று இவ்வுலகில் கடிவான் நேமிப்பினான் தமர் போந்தார் என்று சொல்லும்படியான விஷயத்தில் உடையவருடைய அவதார விஷயமாக சொல்லக்கூடிய அந்த பதிகத்திலே சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். கொன்று உயிருண்ணும் விஷாதி, விஷாதினா வியாதி, கொன்று உயிருண்ணும் விஷாதி பகை பசி தீயனவெல்லாம் நின்று இவ்வுலகில் கடிவான் நேமிப்பிரான் தமர் போந்தார் என்றெல்லாம் சாதிச்சிருக்கிறாரே சுவாமி நம்மாழ்வார். அதன்படி எல்லாமே போகக்கூடிய, எதுக்காக போகணும்னு கேட்டால் அது இருந்தால் இருந்துட்டு போகிறது, என்ன கர்மவினை தீரணமோ தீர்ந்துட்டு போகிறது, அது பெரிய விஷயம் இல்லை. கைங்கரியத்துக்கு நாம் உடம்பு முடியாமல் கீழே படுத்துண்டோமே, ஆனால் எம்பெருமான் கைங்கரியத்துக்கு ஹானி வந்துடுறதே என்று அல்லவோ இவர்கள் தான் பாரிப்பது. அதனாலே அந்த இடத்துல போய் கேட்டார், போற நொந்தீரோன்னு எம்பெருமான் சொல்லி உமக்கு பரமபதம் தந்தோம் என்றெல்லாம் கொடுக்குறாரே. அப்போ இதிலே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த வியாதிகள் எல்லாமே கைங்கரியத்துக்கு ஹானியாக இருப்பதனாலே இப்போ நம்மாழ்வாரும் பாரிப்பது வைகுண்டம் வேணும்னு கேட்பதற்காக இல்லை. என்ன அந்த அவ்விடத்தில் அழைச்சிட்டு போனால் கைங்கரியம் செய்வேனே, உமக்கு கைங்கரியம், நீயும் பிராட்டியுமாக இருக்கக்கூடிய சன்னிவேஷத்திலே பிராட்டியும் நீ உன்னுடைய திருமுக மண்டலம் உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் பிராட்டியும் அவ்வளவு ஆனந்தப்படுவளே, சேர்த்தி உற்சவத்திலே கைங்கரியம் செய்வது தானே உச்சிதம். இதைத்தானே சுவாமி எம்பெருமானாரும் தன்னுடைய சரணாகதி கத்தியத்திலேயே தெரிவிச்சிருக்கிறார். ஆரம்பமே பகவன் நாராயணாபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்யா சீலாத்யனவாதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்தியேன்னு அங்கேருந்து ஆரம்பித்து சேர்த்து உற்சவத்திலே செய்யக்கூடிய கைங்கரிய பிராப்திங்கிறது பெரிய விஷயம் அல்லவோ. அந்த கைங்கரியத்துக்கு ஹானி வருது. இந்த ஐவர்கள் என்று சொல்லும் உன்னில உள்நிலாவிய ஐவரால் குமை தீற்றி என்று சொல்லும்படியாக இந்த உள்ள பதிந்து இருக்கக்கூடிய, ஏன்னா சரீரத்தில் கொண்டு தானே ஆத்மாவை போட்டிருக்கிற, இந்த ஆத்மாவுக்கு ஹானிங்கிறதே கைங்கரியம் இல்லாமல் போகிறது தான். அந்த ஹானி இல்லாமல் இருக்கணும் இல்லையா. இதுகள்லாம் சிரமம் தானே கொடுக்கறது. பார்க்கக்கூடிய வேண்டாத பரஸ்திரி சௌந்தரியங்களை பார்த்து கொண்டு கேட்க வேண்டாத விஷயங்களை காதுகள் கேட்டுக்கொண்டு முகர வேண்டாத விஷயங்களை முகந்து கொண்டு இருந்தால் எம்பெருமான் என்ன நினச்சிக்கிறான், நம்ம கொடுத்த இந்த இந்திரியங்கள்லாம் துர்விநியோகம் பண்ணுறானே என்றல்லவோ நினைத்து கொள்ளுவன். அப்படியல்லவோ எனக்கு. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், எனக்கு இதெல்லாம் சிரமங்கள் தானே கொடுக்கறது, இது ஏன் கொடுத்தா எம்பெருமானே, ஏன் இந்த சரீரத்திலே கொண்டு போய் என்னை போட்டாய் என்று கேட்கும்படியாக அளவற்ற ஆச்சரிய குணச்சேஷ்டிதங்களை உடைய இந்த எம்பெருமான் என்னை வருத்துவதற்கு நினைச்சென்றிருக்கிறான் போலும். அப்படி நினைக்கிறான். அதனால் என்று நினைந்து என்றெண்ணி ஓலமிட்ட இப்படி முறையிட்டார் ஆழ்வார் இல்லையா. முறையிட்ட இன்புகழ் சேர் மாறன பவக்கங்குல் குன்றுவிடும். இப்படி முறையிட்ட இந்த இனிய கீர்த்தி பொருந்திய சுவாமி நம்மாழ்வார் என்று அனுசந்தானம் பண்ணால் இப்படி ஆச்சரியமான விஷயங்கள்லாம் எடுத்து கொடுக்குறாரே. நாம் இதை அனுசந்தானம் பண்ணுவதற்காக நமக்காக அல்லவோ இதை கொடுத்தார் என்று நாம் அனுசந்தானம் பண்ண அனுசந்திக்கவே சம்சாரமாகிற காலராத்திரியானது நசிந்து போம் அப்படிங்கிறாருங்க. சம்சாரமாகிய காலராத்திரிங்கிறது என்னது, இது இது வேண்டாத ஒரு கூப்பம், அந்த கூப்பம்னே பெயர். இதுக்கு சம்சாரங்கிறது ஒரு அந்த கூப்பம். இது எல்லாமே வேண்டாத விஷயங்கள் தான் இருக்கும். எல்லா இந்திரியங்களும் சுகத்தை மட்டும்தான் காட்டுமே தவிர ஆனந்தத்தை காட்டாது. ராவணனுக்கு 10 தலைனா 10 இந்திரியங்கள், அவனுடைய சரீரம்தான் மனசு. மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோ என்று அந்த மனசு தான் பந்தத்துக்கும் காரணமாக இருக்குது, சரீரம்தான் மோட்சத்துக்கும் காரணமாக இருக்குது அப்படின்னாக்கா அது மனசு போகிறபடி போயிடுத்தானாக்கா என்ன பண்ணுறது. மனசு போனபடி போகிறவன் காமுகன் இல்லையோ உலகத்தில். அப்போ அதை அந்த 10 இந்திரியங்கள், அவனுடைய 10 தலைகளும் 10 இந்திரியங்கள்லாம் என்னத்தை காட்டும், இந்திரிய சுகத்தை தான் காட்டும். அதை மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது. ராவணனுடைய இதெல்லாம் தத்துவ விஷயங்கள். வெளிப்படையாக பார்த்தோம்னா ஏதோ ராவணன் அப்படிங்கிறவன் ஒரு எல்லா விஷயத்தையும் துர்விநியோகம் பண்ணுறவன், எல்லாரையும் கெடுக்கக்கூடியவன், நாட்டிலே பல
சிரமங்களை கொடுக்கக்கூடிய பூமிக்கே பாரமாக இருக்கக்கூடியவன், அவன் மாற்றான் மனைவியை தீண்டினவன் என்ற பெரிய பாவச் செயல்கள்லாம் செஞ்சவன் நமக்கு தெரியறதே தவிர அவனும் சரணாகதி பண்ணியிருக்கிறான். அதை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். அதை பற்றி எடுத்து பேசினோமான அவகாசம் போராது. ஏன்னா ராமாயணத்தில் அவன் பண்ணின சரணாகதியை வால்மீகியே தான் சொல்கிறார். அதை மனசமார்ப்பயத்தை ஸ்வ ஆத்மவதாய ராவணகான்னு பதம் போட்டிருக்கிறார் அந்த இடத்துல. பிராட்டியை அபகரிச்சுட்டு போகிற கட்டத்தில் ரொம்ப அழகாக சொல்லி சரணாகதி பண்ணித்தான் தாயாரை கொண்டு போய் அங்கே வச்சிருக்கிறான் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். அது ஒரு விஷயம். ஆனால் அபச்சாரங்கள் படுறவன், இப்பேற்பட்ட பெரிய பெரிய பாவங்களை பண்ணுறவன் எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்னு கேட்டால், அதாவது அதர்மம் பண்ணுகிறவன் அழிந்தே போவான் என்பதற்காக 3 விதமான அதர்மங்களை காட்டி தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுறான் பகவான் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல ஆழ்வாரும் ஆச்சரியமான விஷயங்களை எடுத்து தெரிவிச்சுட்டு இப்படி நம்மளை கொண்டு போய் இங்கே வச்சிருக்கிறானே, ஏதுக்காக வைத்திருக்கிறான் அப்படின்னு இங்கே ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். உன்னிலாவிய ஐவருடன் இருத்தி அப்படின்னா, இந்த இருள் தருமா ஞானமான சம்சாரத்தில் ஆந்தர சத்ருக்கள், அந்தரங்கமாக இருக்கக்கூடிய சத்ருக்கள் தான் இந்த ஐவர்கள். யார்? இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இந்த தோல் என்று சொல்ல முடியாது சப்த ஸ்பரிஷ ரூப ரசகந்தாதி விஷயங்களை காட்டக்கூடிய இந்த ஐவராகிய கர்மேந்திரியங்கள் எல்லாம் வைத்து இந்திரியங்களோட கூட இருக்கும்படியாக நம்ம செஞ்சு, ஐம்புலனிவை மண்ணுளென்னை பெற்றால் என் செய்யா மற்ற நீயும் விட்டால் என்று சொல்லும்படியாக என்று அதை பின் சென்றபடி எண்ணிலா மாயன் இப்பேறுபட்ட எம்பெருமான் இப்போ செஞ்சு விட்டானே என்ன அதன் பின் சொல்லும்படியாக அது என்ன சொல்கிறதோ அது கேட்கும்படியாகத்தான் துர்விநியோகம் பண்ணக்கூடிய மனுஷர்கள் பெரும்பாலும் இருக்கிறார்கள். அப்படி தான் இருக்க முடியும். சம்சாரங்கிறது அப்படி தான் இருக்கும். இதுலேருந்து மீண்டு வந்தால் அது ஆழ்வார்களை போல ஏதோ ஒரு 12 இருந்துட்டு போயிட்டார்களே தவிர எல்லாரும் ஆழ்வார்களுடைய நிலைமையை அடைய முடியல. ஏன்னா பக்தி பிராபல்யத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள் என்ற ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சாதித்தபடி அவர்களும் பக்தி பிராபல்யத்திலே போனவர்கள். சரி, பூர்வாச்சாரியர்கள்னா ஞான ஆதிக்கத்தாலே பிரபன்னர்கள் பூர்வாச்சாரியர்கள். அவர்கள் ஞான ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆழ்வார்கள் பக்தி பிராபல்யம், அவர்கள் அழுதழுது பாடினார்கள். அதனுடைய விஷயங்களை இவர்கள் எடுத்து வியாக்கியானித்துள்ளார்கள். பூர்வாச்சாரியர்கள் அவர்கள் அனுபவ பராயணர்கள், இவர்கள் உபதேச பராயணர்கள் என்று சொல்லும்படியாக உபதேச பராயணர்களாக இருந்தார்கள் பூர்வாச்சாரியர்கள். நாம் எப்படி இருக்கிறோம் இந்த லோகத்தில்? முமுட்சுக்களாக இருந்தாலும் கூட நாம் இருக்கிறது அஜ்ஞானத்தாலே பிரபன்னர்கள், அஸ்மதாதிகள் நம்போல்வார்கள். அஸ்மதாதிகள் நம்போல்வார்கள். இப்படி அஜ்ஞானத்தாலே பிரபன்னர்களாக இருக்கிறோமே. ஆனால் ஆழ்வார் எல்லாவற்றிலும் விஞ்சி பலவிதமான எப்படியெல்லாம் செய்யணுமோ சரணாகதியை பண்ணி கூவரார், அழைக்கிறார் எம்பெருமான. அவர் வரலேன்னுதுமே, ஐயோ இப்படி கொண்டு போய் என்னை இந்த சம்சாரமாகிய துர்கந்தத்தில் என்னை கொண்டு போட்டுட்டீயே, நான் என்ன செய்வேன் அப்படி எண்ணிலா மாயின் இந்த உலகத்தில் உன்னிலா ஐவருடன் இருத்தி என்னை நெளிய வேணும் என்கிறான் இந்த எம்பெருமான். நான் என்ன செய்வேன்? அசங்கியாதமான ஆச்சரிய சக்தி யுக்தனான சர்வேஸ்வரன். அசங்கியாதம் அப்படின்னா இதுக்கு இவ்வளவு தான் எண்ணிக்கைன்னு இல்லாமல் ஆச்சரிய சேஷித குணங்கள் கோடியாக எத்தனை கோடினே சொல்ல தெரியல. அவ்வளவு குணங்களும் அதிகம், அவனுடைய ஆச்சரிய சேஷ்டிதங்களும் அதிகம். இதை நாம சொல்லலை, குணங்களாலேயே சேர்ந்து எப்பொழுதுமே குணத்தோடையே சேர்ந்து இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால தான் அந்த எம்பெருமானை பற்றி அயோத்தியா காண்ட ஆரம்பத்திலேயே சகல ஜனங்களும் தசரதர்கிட்ட சொல்லும் பொழுது அவன் பகவோன்றிருப்ப கல்யாண குணாகா புத்திரஸ்ய சந்திதே என்று சொல்லுகிறார்கள். பகவோன்றிருப்ப கல்யாண குணாகா. அப்படி இவ்வளவுதான் அந்த எண்ணிக்கைக்கு உட்பட்டதே கிடையாது. அப்படின்னாக்கா குணங்களோடையே சேர்ந்து இருக்கிறான். அந்த குணங்களை ஒரு கால் பிரித்தா பிராட்டியினுடைய ராகம், அதாவது பெரிய பிராட்டி சீதா பிராட்டியாருடைய ராகம் எம்பெருமானிடத்திலே காதல் என்பது எதற்காக? குணத்தை கொண்டா? இல்லையே. அவள் அனசூயை கிட்ட அனசூயினிடத்திலே பெரிய பிராட்டியார் வார்த்தையை ஸ்மரிப்பதுன்னு நமக்கு ஒரு வச்சன பூஷணத்தில் ஒரு வார்த்தையை கொடுக்குறார். அதாவது பெரிய பிராட்டியார் அங்கே சொல்லும் பொழுது அனசூயை கிட்ட எம்பெருமான் குணத்தோடையே சேர்ந்து இருக்கிறதுனாலே நான் குணத்தினால தான் எம்பெருமானோட்ட ராகத்தோடு இருக்கிறேன் என்று அறிவர் நாட்டார். அப்படி இல்லை, குணத்தை அவரிடத்திலிருந்து பிரித்து காட்டினால் நான் எதற்காக எம்பெருமானத்தில் ராகத்தை கொண்டு இருக்கிறேன்? அவருடைய சொரூபானுரூப விஷயங்களை கொண்டு தான் அவரிடத்தில் இருக்கே தவிர ஒரு கால் குணம் இருந்து காதல் பண்ணும் பட்சத்திலே அவர் அப்புறம் குணம் போயிடுத்தானா?
அப்போ காதல் போயிடுமா? அதனாலே அவர் குணத்தை அவரை விட்டு பிரிக்க முடியவில்லை. அதனாலே நான் எதற்காக ராகப்பட்டிருக்கிறேன்னு எம்பெருமான்கிட்ட காட்ட முடியவில்லையே என்று. அப்படி அசங்கித சேஷ்டிதமான இருக்கக்கூடியவன், அசங்கேய கல்யாண குணகணாகான் என்று சொல்லும்படியாக அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் சர்வசக்தியுடன் சர்வேஸ்வரன் தமோபிபூதமான இந்த விபூதியிலே, தமோபிபூதம் இது எல்லாம் தமசு தமசு தமசு, இருட்டு இருட்டு இருட்டாக தான் இருக்குது. நம்ம பார்ப்பதற்கு ஏதோ சூரிய வெளிச்சம் வந்துடுத்துன்னு சொல்கிறோமே தவிர அது எல்லாமே எம்பெருமான்கிட்ட இன்னும் கொண்டு சேர்ப்பதற்கு காரணமாக அமையலையே நம்ம பொறுத்த வரைக்கும். அதனாலே எல்லாமே தமோபிபூதம்தான், தமசாலே கொண்டு தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்குன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அதனாலே இதெல்லாம் நாம் ரஜோகுண பூத்தர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம். உலகம் அப்படிங்கிறது தாமசாகங்காரத்திலேருந்து ஆகாசம், ஆகாசத்திலேருந்து வாயு, வாயுவிலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து ஜலம், ஜலத்திலேருந்து பிருத்திவி, பிருத்திவியிலே ஓஷதி வனஸ்பதிகள் செடி கொடிகள், அதிலேருந்து அன்னம், அன்னத்திலேருந்து புருஷன் என்று இப்படி வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே எல்லோருமே தமோபிபூத்தர்கள் தான். அதுலேருந்து கொஞ்சம் சாத்விகமாக வருதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாகவா ஆழ்வார்களை போல வர முடியுமா? அவர்கள் பரபக்தி, பரஜானம், பரமபக்தி தலையெடுத்து போனவர்கள் இல்லையோ? அதனால் அப்பேற்பட்ட விஷயமான தமோபிபூதமாக இந்த விபூதியிலே அகமர்த்தமான ஆத்மாவை அறவழிய பண்ணுவதான இந்த 5 இந்திரியங்கள் ஆத்மானுபவ பந்திங்கள் என்னெல்லாம் படி பொருந்தி வச்சிருக்கிறையப்பா என்று கேட்குறாருங்க. அதாவது அறவழிய பண்ணுவதான அறிவு அழிய பண்ணும்படியாக நம்மளை கொண்டு வைக்கிறது. அகமர்த்தமான ஆத்மா, அகமர்த்தத்துக்கு ஞானானந்தங்கள் தடஸ்தம் என்னும்படி தாஸ்யமிரே அந்தரங்க நிரூபகம்னு ஸ்ரீவச்சன பூஷணத்தில் புலலோகாச்சார் தெரிவிக்கிறார். அகம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு, அகம்னா ஆத்மா இல்லையா, அதுக்கு ஞான விஷயத்தாலே சிறந்ததா அல்லது சேஷத்வமா, இப்பொழுது ஞானத்வமா சேஷத்வமா என்று கேள்வி கேட்டின்ற பிறகு அங்கே தாஸ்யமிரே அந்தரங்க நிரூபகம் அப்படின்னா, அப்போ ஞானம் கனிந்த பேர் சேஷத்வம் அப்படிங்கிறது தான் அதுக்கு சேர்த்தி. ஞானம் மட்டும் இருந்தால் போராது, சேஷத்வம் மட்டும் சேஷத்வங்கிறது எல்லா விஷயங்களும் இங்கே இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்லாம் கூட, அச்சேதன வஸ்துக்கள்லாம் கூட இட்ட வழக்காகத்தான் இருக்குது. இப்போ கல் மண்ணுலாம் அப்படியே தான் இருக்குது, அதுன்னு அசைகிறதா? அதனால் அது கூட சேஷத்துவம் பாராட்டுறது போல தான் உலகத்தில் தெரியும். ஆனால் எம்பெருமானிடத்திலே நாம் சேஷப்பட்டிருப்பது ஞானம் கனிந்ததோடு அப்படிங்கிறதுனாலே அகமர்த்தத்துக்கு ஞான ஆனந்தங்கள் தடஸ்தம் என்னும்படி, ஒரு பக்கம் ஞானம் ஒரு பக்கம் ஆனந்தம் என்று தடஸ்தம்னா இப்படி கரை, ஒரு பெரிய சமுத்திரத்துக்கு கரை போல் இருக்கிற பட்சத்திலே தாஸ்யமிரே அந்தரங்க நிரூபகம் என்று சொல்லும்படியாக இப்பேற்பட்ட இந்த தாமஸ்வரூபியாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்தில் கொண்டு என்னை ஏன் தான் எம்பெருமான் என்னை வச்சானோ என்று இப்போ அப்பேற்பட்ட அனுபவ பந்திகள், எப்பேற்பட்ட 5 இந்திரியங்களும் ஆத்மானுபந்தி என்னலாம்படி பொருந்திருக்கும்படி ஆக்கி துர்பலனாக இருக்குது. ஏன்னா எம்பெருமான்ட்ட நான் போய் உடனே பிடிச்சிக்க முடியலையே, 2 காலையும் பிடிச்சிக்கலாம். சரணவு சரணம் பிரபத்தியேன்னு அது ஏற்கனவே சொல்லிட்டு வந்துட்டார், அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சொல்லிட்டார். இங்கே இருந்தாலும் இவராலே அப்படி இருந்தும் கூட அது அந்த விஷயங்களிலே நம்ம ஈடுபட முடியலையே. எம்பெருமான் ஏதோ பூலோக விஷய சுகங்களிலே கொண்டு போய் என்னை வச்சுட்டானே, இந்த இந்திரியங்களை கொடுத்து, கர்மேந்திரியங்களை கொடுத்து அப்படின்னு தள்ளி பாதிக்கைக்கு காரிய விசாரம் பண்ணுகின்றார். அந்த எம்பெருமான அப்படி தான் காரிய விசாரம் பண்ணி என்னை கொண்டு உட்கார வைத்து விட்டான். அதாவது உன்னிலாவிய ஐவரால் குமை தீற்றி என்னை உன் பாத பங்கயம் நன்னிலா வகையே நலிவான் இன்னம் எண்ணுகின்றான் எண்ணிலா பெருமாயனே என்றும் ஓர் 5 பெய்து இராப்பகலும் ஓதிவித்திட்டு என்றும் ஐவரால் வினையேனையும் ஓதிவித்து என்றும் ஓர் 5 காட்டி என்றும் 5 நேர் மருங்குடை தாவடைத்து என்றும் ஓர் 5 யாவரையும் மயக்க நீ வைத்த என்றும் சுமடு தந்தாய் என்று இப்படியெல்லாம் அவன் இப்படி 5 கொண்டு செய்துவிட்டான் என்று. சுமடு அப்படிங்கிறது இந்த சரீரம், இந்த சரீரத்தில் கொண்டு போய் சுமடு தந்து, எதுக்காக இந்த சரீரத்தை கொடுத்த? சுமடுன்னா தலையில் ஒரு துணியை கட்டி வச்சுன்னு அது பாரத்தை எடுத்துன்னு போவார்களே, அதுக்கு சுமடுன்னு பெயர். சுமடுங்கிறது அதை போலத்தானே இந்த ஆத்மாவுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சரீரம் இருக்கு, இதுக்கு சுமடுன்னு பெயர். அதனால் சுமடு தந்தாய், எதற்காக இதை கொடுத்தாய் எம்பெருமானே? உன் திருவிடையில் சேர்த்து கொள்ளலாம் இல்லையா? இந்த ஆத்மானுபூதியிலே நான் என்னத்தான் செய்வேன் என்று புரியவில்லையே என்று ரொம்ப தாபப்பட்டு சொல்லுகிறாருங்க. அதனால் சர்வஜனாய் சர்வசக்தியாய் இருக்கிற ஈஸ்வரன்
அஜ்ஞான சக்தனாய் சரணம் புகுந்தாய். அப்பேற்பட்ட என்ன நலிந்தது போராமல் இன்னம் நலிய வேண்டும். அது போராது போல் இருக்கு. நீ ஏற்கனவே நலிய வச்சுட்டான் என்ன, அது போரலை போல் இருக்கு. அதனால இது என்ன, நீ எம்பெருமானே நீ வரலைன்னா நான் உனக்காக எவ்வளவோ விஷயத்தாலே நான் தாபப்பட்டு கிடக்கிறேன். அப்போ நீ கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுக வேணும்னு பாரித்திருக்கக்கூடிய என்னை போய் இன்னும் நலிய எண்ணுகிறாயோ அப்படின்னு இந்த பதிகத்தாலே கேட்கிறாருங்க. நலிவான் இன்னம் எண்ணுகின்றான் எண்ணிலா பெருமாயனே அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி பேசுகிறார் இந்த இடத்துல. அதாவது சீதா பிராட்டியார் அசோகவனத்தில் இருந்து ரொம்ப தாபப்பட்டு அதாவது ஹா ராமா சத்யவிரதா தீர்க்கபாகோ அஹா பூர்ணச்சந்திரா பிரதிமான வக்த்ரா என்று சொல்லும்படியாக ஹான்னு கதறி எழுதா. எந்த சமயத்தில்னு கேட்டால், ராவணன் கண்ட விஷயத்தை பேசிட்டு போன பிறகு திருணமந்தரத கிருத்வா பிருத்திவாச்ச சுச்சிஸ்மிதா என்றெல்லாம் சொல்லும்படியாக அவனை புல்லாக நினைச்சு அவனை போக விட்ட பின்பு அவன் இனிமேல் நான் உயிரோடு வாழ்ந்து என்ன பயன் என்று தன்னுடைய நீண்ட கூந்தலையை எடுத்து சிம்சுபா விருட்சம்னு சொல்லும்படியாக மரத்தில் தூக்கு போட்டுண்டு இதோட மாய்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிற சந்தர்ப்பத்தில் ஹா ராமா சத்யவிரதா பூர்ணச்சந்திரா என்றெல்லாம் அழைத்து இனிமேல் நான் உயிரோடு வாழ்வது எதற்காகன்னு கூப்பிட்டா போலே ஆழ்வார் எம்பெருமானை அழைக்கிறார் என்று ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறாருங்க. அதோடு மட்டும் இல்லை, சாகா மிருகா ராவண சாயகார்த்தாக ஜக்முஹு சரண்யம் சரணம் ஸ்ம ராமம் என்று. அதாவது ராவணன் அடிக்கிற காலத்தில் சாகா மிருகங்கள் சொல்லும்படியான இந்த மிருகங்கள்லாம் இருக்குது. இதுகள்லாம் ரொம்ப தாபப்பட்டு எம்பெருமான்கிட்ட சரணம் அடைஞ்சு தான் ரொம்ப ஐயோ என்னை இப்படி ராவணன் முதல் நாள் யுத்தத்துக்கே ராவணன் வர அன்றைக்கே இப்படி என்னை அடிக்கிறார்களே போட்டு எல்லாரும் துவம்சம் பண்ணுகிறானேன்னு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணினார்கள். சரி பெருமாள் நானே வெள்ளெடுத்துன்னு போகிறேன்னும் போது லக்ஷ்மண சுவாமி அங்கே அப்பேற்பட்ட இளைய பெருமாள் அவர் சரணாகதி பண்ணுறார். சுவாமின்னு தேவர் இருக்க, இவன் அடிக்கிறதுக்கு தேவரை போகணுமா? அவன் ஒரு பொருளே இல்லை, எனக்கே பொருள் இல்லைன்னும் போது தேவர் இருக்கு என்ன நானே அடிச்சுட்டு வரேனே, அதுக்கு ஆக்ஞாபிக்க வேணும்னு கேட்டுண்டார். அந்த சாக்கா மிருகங்களானவைகள் ராமா ராமான்னு தாபப்பட்டு ஓடி சரணாகதி பண்ணினதுகளே அதுபோல ஆழ்வார் இவ்விடத்திலே சரணாகதி செய்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார் இந்த இடத்துல. அதனால் இப்பேருட பிரதிமான பக்தரா என்றெல்லாம் அப்படி கத்துறார்கள். பிரதிமான பக்தம்னா அப்பேருட பிரதிமையே வடிவம் எடுத்தவன் எம்பெருமான். அந்த பக்தம்னா அவனுடைய சரீரம். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானே நீ என்னை நலிவது ஏதுக்காக? உன்னுடைய பெருமையினாலே எதையோ நலிந்தாயே, என்னை இப்படி பஞ்ச இந்திரியங்களை கொடுத்த நலிய வைக்க வேண்டாம், என்னை உன் திருவடியில் சேர்த்துக்கொள்ள வேணும் என்று தாபப்பட்டு ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை முதல் பாட்டுனாலேயே தெரிவித்தார். அடுத்த பதிகமாக இருக்கக்கூடிய கங்குலும் பகலும் கண்டுயில் அறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்களென்னு கைகூப்பும் தாமரை கண்ணென்னே தளரும் எங்கனே தரிக்க உன்னவிட்டென்னும் இருநிலங் கைதொழாவிருக்கும் செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தென் செய்கின்றாயே என்று தாயார் பாசுரமாக திருவரங்கத்து எம்பெருமானிடத்திலே அப்படி ஒரு விஷயத்தை எடுத்து காட்டி இவளுக்காக என்ன செய்ய காத்திருக்கிறாய்? திருமங்கை ஆழ்வார் விஷயமாக அவர் பரகால நாயகியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவளுடைய தாயார் ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை அவரும் இவள் திறத்தை என் சிந்திக்கின்றாயே, இவள் எப்படி ஒரு சரணாகதி பண்ணியிருக்கிறாள், இவளை பற்றி நீ நினச்சிருக்கிறது உன்னுடைய திருவுள்ளத்தாலே எம்பெருமானே இவளை பற்றி நீ என்ன சிந்தனை செய்திருக்கிறாய் அப்படின்னா, அதாவது குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த விவளை உன் மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானேன்னு திருவிடவெந்த எம்பெருமானிடத்திலே அவர் தாயார் சொல்லுவதாக அந்த பாசுரம் திருமங்கையாழ்வார் விஷயமாக அமைஞ்சது. இங்கே திருவரங்கத்தை எம்பெருமான் விஷயமாக தாயார் போய் இப்படி இருக்கிறாளே கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் அப்படின்னா அரதி விஞ்சு போய் தான் இங்கே தாபப்பட்டு இங்கே பேசியிருக்கிறாள். அப்படி அவர் முதல் பதிகத்தாலேயே, அதாவது முதல் திருவாய்மொழி 7ஆம் பத்திலே முதல் திருவாய்மொழியாலே இப்படி எனக்கு சிரமங்கள் கொடுத்து ஒரு சுமடு தந்தாயின்னு சொல்லும்படியாக எனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து அதில் பஞ்ச இந்திரியங்களை போட்டு அடைச்சி இந்த ஆத்மாவை நலியும்படியாக பண்ணுகிறாயே எம்பெருமானே தாபப்பட்டு போனவர் இப்போ ராத்திரினா எதுன்னு தெரியல, பகல்னா எதுன்னு தெரியல. அதோடு மட்டும் இல்லை, இவள் அழுகிற அழுகையானது நம்மை போல 4 பொட்டு ஜலம் வருவதாக இல்லையாம். கண்ணநீர்
கைகளால் இறைக்கும் என்று கையால் எடுத்து எடுத்து இறைத்து அதுதான் இப்பொழுது தாமிரபரணி நதியாக ஓடுகிறதோ. ஆழ்வார் அழுதுதான் பாடியிருக்கிறார். அதிலும் முதல் பிரபந்தமாக இருக்கக்கூடிய திருவிருத்தத்திலேயே எம்பெருமானே என்னை சேர்த்து கொள்ள வேணும்னு ரொம்ப அதிலேயே அரத்தி விஞ்சி தான் போச்சு அவருக்கு. அரத்தின்னா இந்த இடத்துல பிரிவாற்றாமை ரொம்ப விஞ்சி போயிடுது. அதுலேயே அந்த பரதாழ்வான் ஓடி வந்ததுமே ராஜன்னு கை கூப்பிட்டதுமே என்ன ஒரு துடிச்சானோ பரதாழ்வான். அந்த துடிப்பு அந்த கஷ்டங்கள் அவருக்கு உண்டானது முதல் பிரபந்தத்திலேயே திருவிருத்தத்திலேயே. இப்போ திருவாய்மொழியில் எப்படின்னா கடைசியில் எல்லாம் முடிந்து எம்பெருமானை பட்டாபிஷேகம் செய்து வச்சு பார்த்து சந்தோஷப்பட்டானே பரதாழ்வான். அந்த ஒரு சந்தோஷம் இந்த திருவாய்மொழியில் கடைசியில் பூர்த்தி பண்ணுறாரு இல்லையா. அவாவரச்சூழ் அரிய ஏயனை அரணையாற்று அவாவத்து வீடு பெத்த குருகூர் அவாவற்று வீடு பெத்த அப்படின்னுட்டாருங்க. அவாவத்து வீடு பெத்த குருகூர் சடகோவன் சொன்ன அவாவிலந்தாதிகளால் அப்படின்னு சொல்லும்படியான அந்த பாசுரத்தாலே தெரிவித்தாரே. அதன்படி அந்த எம்பெருமான் அடைஞ்சது பிறகு எவ்வளவு பாரிப்பு, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு காலம் பாரிப்பு இருந்ததோ அதெல்லாம் அவருக்கு தீர்ந்து எம்பெருமானை அடைந்தோம் என்று சொன்னாரே அவர். அதோடு மட்டும் இல்லை, அதுக்கு முன் சூழ்விசும் பணிமுகள்னு சொல்லக்கூடிய முன் அந்த பதிகத்திலேயும் கடைசியில் சொல்லுகிறாருங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த வைகுண்டத்திலே எல்லோரோடும் சேர்ந்து அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல தெரிவித்தார். அது அப்புறம் கனவா போச்சு. அதுக்கு அடுத்தபடியாக தான் முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்ற அந்த திருவாய்மொழியிலே ஆச்சரியமாக கடைசியில் சேர்ந்து விட்டதை சொன்னார் அப்படின்னு இல்லையா. அப்போ அந்த எம்பெருமான்கிட்ட சேர முடியாமல் தாபப்பட்டுருக்கானு பகல்னா என்னன்னு தெரியல, ராத்திரினா என்னான்னு தெரியல என்று சொல்லும்படியாக கண்ணநீர் கைகளால் இறைக்கும் என்னும்படியாக இருக்கிறாளே இவள் திறத்தின் என்ன நினைச்சின்றிருக்கிறாய் என்று சொல்லும்படியாக அந்த பதிகம் பூரே கடைசியில் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிச்சுன்னு வந்தார். கடைசியில் பூர்த்தி பண்ணும் பொழுதும் அந்த லோகத்துக்கு போய் அவர் எம்பெருமானை அடைந்து ஆனந்தப்படுவர்கள் என்று பூர்த்தி பண்ணியிருக்கிறார் கடைசியில். அதனால் இப்போது என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே ரொம்ப சுலபமாக அதே சமயம் விசதமாக தெளிவாக என்ன சொல்ல வேணுமோ ஆழ்வார் என்ன சாதிக்க வந்தாரோ அதை அப்படியே நமக்கு சுருக்கமாக ரத்ன சுருக்கமாக கொடுத்திருக்கிறார். அதை அனுபவிப்போம் இரண்டாவது பாசுரத்தாலே. அதாவது அடியேனுக்கிட்ட 5 பாசுரங்களில் இரண்டாவது பாசுரம். கங்குலும் பகல் அரதி கைவிஞ்சி மோகமுறா அங்கதனை கண்டோர் அரங்கரை பார்த்து இங்கிவள் பால் என் செய்ய நீர் எண்ணுகின்றது என்னும் நிலை சேர் மாறன் அஞ்சொல்லுற நெஞ்சு வெள்ளையாம். கங்குல் பகல் இரவிலும் பகலும். இரவு பகல் அப்படின்னா இப்போ மத்தியான வேலையெல்லாம் கிடையாதா அப்படின்னு அர்த்தம் பேசக்கூடாது. தொடர்ந்து இராப்பகல் அப்படின்னு சொன்னாலே பூர்ண தினம் 24 மணி நேரம் நமக்கு புரியும்படியாக பேசணும். 24 மணி நேரம் 60 நாழிகையும் சதா சர்வ காலமும் அவனை எத்தனை ஆண்டூழி ஊழிதரும் அப்பொழுதைக்கப்பொழுது என்னாராவமுதம் என்னார அதன்படி இங்கே சாதிக்கிறார் இந்த இடத்துல. அவர் பகல் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதரும் அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு க்ஷணம் அந்த எம்பெருமான அனுபவிக்க பாரிக்கிற காலத்திலே கங்குலும் பகல் இரவிலும் பகலிலும் அரதி கை விஞ்சி ஆற்றாமை பிரிவாற்றாமைங்கிறது ரொம்ப விஞ்சி போயிடுது. அரதி கை விஞ்சி மோகமுறா அந்த பிரிவாற்றாமைங்கிற காரணத்தினால மோகமடைஞ்சுட்டார். எப்பொழுதுதான் எம்பெருமானோட சேருவனோ இவள் சேராததற்கு என்ன காரணம்னு பறவைகளை தூது விட்டார். அஞ்சிரைய மடனாராயிலே பறவைகளை தூது விடும்போது அந்த என்பழைத்தால் திருவடியின் தகவினுக்கு என்றொரு வாய்ச்சொல் என்பழைக்கும் இளங்கிளியே யான் வளர்த்த நீ அலையேன்னார் அந்த இடத்துல. அப்படி தூது விட்ட காலம் இவள் என்னதான் தப்பு பண்ணினான். இவளோடு சேராமல் எம்பெருமானே நீ இருப்பதற்கு இவள் செய்த தப்பு தான் என்ன. அதுக்கு ஈடு 36,000 படியில் ஆச்சரியமாக தெரிவிச்சிருக்கிறார். இவள் செய்த தவறு தான் என்ன. இவ்வளத்தில் எம்பெருமானே நீ போய் அப்படி தெருவோடு போனால் கூட அப்படி பார்த்துருவாளே, ஜன்னல் ஓரமாக இருந்து உன்னை பார்ப்பளே, அது கூட இல்லாதபடி பண்ணிட்டியே. அருளாழி ஆழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே என்று சொல்லும்படியாக அவளுக்கு நீ அனுகிரகம் செய்யக்கூடாதா ஒரு கால். இவள் செய்த தப்பு இதுதானோ. தேவரிடத்தில் அபச்சாரப்பட்டாளோ. தேவரீர் கருணை தேவரீர் துரும்பாக தண்ணீர் துரும்பாக தேவரீர் கருணைக்கு தண்ணீர் துரும்பாக
ஏதேனும் பிரதட்சிண நமஸ்காராதிகள் பண்ணிட்டுண்டோ அப்படின்னு அந்த விஷயத்துக்கு எடுத்து கேட்டிருக்கிறார் ஈட்டு 36,000 படையில். அப்போது பிரதட்சிணமோ நமஸ்காரமோ அஞ்சலியோ பண்ணால் எம்பெருமான் அழுதுருவான். அது ஆழ்வார்களுக்கு. ஆனால் நமக்கு அந்த நிலைமை இல்லை. ஆழ்வார்களை போல நிலைமை வந்தால் நாம் கூட எம்பெருமான கண்ணார கண்டு ஆபாத சூடம் அனுபூய ஹரிம் சயானம் என்று சொல்லும்படியாக அனுபவிச்சுட்டு வரலாம். ஆனால் நம் போல்வார்கள் இன்னும் அந்த ஸ்தானத்தை விட்டு மேலே போய் பரபக்தி பரஜானம் பரமபக்தி விஞ்சி அப்படி இருக்கிற காலத்தில் இருந்தால் நாம் அஞ்சலி பண்ண வேண்டாம். ஏன்னா அகார வாட்சியமான எம்பெருமானை ஜலயதி கண்ணீர் வரும்படியாக பண்ணுங்கிறதுனால தான் அதுக்கு பேரே அஞ்சலி. அஞ்சலி பரமா முத்ரா க்ஷிப்ரம் சந்தோஷகாரிணின்னு யாரையாவது பார்த்து அரியர் தேவரை க்ஷமித்தருள வேணும், தெரியாத்தனமாக பண்ணிட்டேன்னா போட நீ ஒன்றும் பண்ணலடா அப்படின்னு பெரியவர்கள்லாம் அப்படி குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் பெரிய மகான்கள் தானே உலகத்தில் இருந்தார்கள். இப்பொழுது யார் எப்படியோ இருக்கிறார்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் எம்பெருமான் இப்போ அழுவானே, அதனால இவர் ஏதாவது அஞ்சலி பண்ணினாரா, இல்லை கால்நடை கடுக்கும்படியாக பிரதட்சிணம் பண்ணினாரா, நமஸ்காரங்கள் பண்ண பிரதட்சிண நமஸ்காராதிகள் பண்ணிட்டுண்டோ ஈடு 36,000 படி வாக்கியம். அதை போல் இந்த பராங்குஷ நாயக்கி இப்படி பண்ணிட்டாளா அப்படின்னு கேட்குறாருன்னா அப்போ எவ்வளவு அரத்தி இருக்கணும், அந்த பிரிவாற்றாமைங்கிறது எப்படி இருந்திருக்கணும் ஆழ்வாருக்கு. அதை இந்த இடத்துல தெரிவிக்கிறார் இங்கே. அதனாலே மோகம் அடைஞ்சு போய் அதனை கண்டு அவ்விடத்தில் அந்த அவஸ்தையை பார்த்துட்ட தாயார் கண்டு ஓர் அரங்கரை பார்த்து ஸ்ரீரங்கநாதனை நோக்கி ஓர்ன்ற இடத்துல ஸ்ரீன்னு எடுக்கிறார் இங்கே. பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமான் இல்லையா, அதனால் ஓர் அரங்கனை பார்த்துனா ஸ்ரீரங்கநாதனை நோக்கி இங்கு இவள் பால் இந்த இடத்துல இப்படி கீழே விழுந்து கிடக்கிறாள் இந்த பூமியிலே சம்சாரத்திலே பாழுங்கிணற்றிலே அந்த கூப்பத்திலே இவ்விடத்திலே இவ்விஷயத்திலே என் செய்ய நீர் எண்ணுகிறது, யாது செய்ய நீர் நினைத்திருக்கிறது, என்னதான் செய்யணும் நினைக்கிறீர், உன் மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானேன்னார் பரகால நாயகியினுடைய தாயார் இடவெந்த பெருமான்ட்ட. இவர் இங்கே என்ன செய்ய நினைத்திருக்கிறதுன்னு அங்கே கேட்குறார். இவள் திறத்தன் சிந்தித்தாயே அப்படின்னு இங்கே கேட்குறா இல்லையா தாயார். என்ன எண்ணுகிறது என்னும் நிலைசேர் என்று தாய் வினவும்படியான நிலைமை அடைந்த மாறன் அப்பேற்பட்ட ஆழ்வாருடைய அஞ்சொல் உராக அன்சொலுரான்னு சொல்கிறார் இல்லையா. அஞ்சொல் உரன்னா நம் அனுசந்தானம் பண்ணும்படியாக இருந்தால் நெஞ்சு வெள்ளையாகும், மனசு பரிசுத்தமாயிடும். இது போருமே. எப்பொழுது மனசு பரிசுத்தமாகிறதோ கர்மேந்திரியங்கள்லாம் ஒழிஞ்சு போயிடும். கர்மேந்திரியங்கள் கர்மமே ஒழிஞ்சு போயிடும். எஸ்வாத்ம ரதிரேவஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மாணவா ஆத்மன்யேவ சந்துஷ்டா தஸ்ய காரியம் ந வித்யதே அப்படின்னார். அப்போ அந்த ஆத்ம சந்துஷ்டம்லாம் வந்துடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, போருமே. இனிமேல் நம்ம செய்ய வேண்டியது என்னங்கிற நித்திய திருப்தத்துவம் வந்துடுத்தானா இவனுக்கு கர்மங்கள்லாம் விட்டு போயிடும் அப்படின்னார் இல்லையா. அதை மாதிரி நிலைமை இப்பொழுது வந்துடுமே அப்படிங்கிற விஷயத்தில் இந்த விஷயத்தை கங்குலும் பகலும் கண்துயிலறியாள் என்று சொல்லும்படியாக இந்த பதிகத்தை எவன் அனுசந்தானம் பண்ணுகிறானோ அவனுடைய ஹிருதயம் பரிசுத்தமாக ஆகிவிடும் அப்படின்னார். அப்போது எல்லா கர்மங்களும் விட்டு போச்சுன்னு சொன்னாக்கா ஞானம் தலைக்கு விஞ்சு போயிடும். ஞானம் பக்தியும் தலைக்கு விஞ்சு போயிடுத்தானா பரபக்தி பரஜானம் பரமபக்தி அப்புறம் ஆழ்வார் நிலைமை அடைஞ்சு பக்தி பிரபல்யத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள்ங்கிற அவர்களுடைய கோஷ்டியில் நாமும் சேர பெறுவோமா தெரியவில்லை, எனக்கு புரியல. ஆனால் அனுசந்தானம் பண்ணுவருடைய ஹிருதயமே பரிசுத்தமாகிவிடும் என்று ரொம்ப ஆச்சரியமாக ஹிருதயம் வெள்ளையம், அதாவது வெள்ளைச்சுரி சங்கொடாள் ஏந்திங்கிற அடுத்த பதிகத்துக்கு இதை பூர்வ பீட்டிகையாக போடுறார் இந்த இடத்துல மாமுனிகள். ஆழ்வார் பாடினதை தான் இங்கே சொல்கிறார். இங்கே அதாவது இது 62ஆம் பாட்டில் ரொம்ப அழகாக கங்குல் பகுல் இதில் அறுதியால் அலட்சினபடியை பேசின பாசுரத்தை அனுவதித்து அருளி செய்கிறார் மணவாள மாமுனிகள் அப்படின்னு. உன்னிலாவிய அப்படிங்கிற அந்த விஷயத்தில் எப்படி ஆச்சரியம் ரொம்ப அவருக்கு ஆர்த்தி விஞ்சு போய் ஆரத்தி இப்போ சொல்கிறோமே அது அங்கே விஞ்சு போய் அப்படி எம்பெருமான அழைச்சாரோ ஹா ராகவ மகாபாகோ அப்படின்னு சொல்கிறா போல ஹா ராமா பிரணதார்த்திஹரா என்றெல்லாம் அழைத்தாளே சீதா பிராட்டியார், அதுபோல இந்த இடத்துல அவர் அப்படி அழைச்சார் இல்லையா. அந்த உன்னிலாவிய ஐவராத்தமாக கூப்பிடுகின்ற தம்மை பரிகரிக்கும்படி விறகு என்னவோ
அப்படின்னு சிந்தித்து கொண்டு அப்படியே கண் வளர்ந்து அப்படியே சரி சயனிச்சிக்கலாம் அப்படின்னு போனார் ஆழ்வார். ஆனால் பெரிய பெருமாளுடைய நினைவு வந்ததோ இல்லையோ, கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் என்ற நிலைமை அடைந்து விட்டார் அவர். அதனால அப்பேற்பட்ட உடனே பார்ஸ்வஸ்தனபடியான பெரிய பெருமாளுடைய அசரண்ய சரண்யத்வாதி குணங்களை சொல்லிக்கொண்டு இவர் திறத்தில் நீர் என்னதான் சிந்திக்கிறேன் தாய்ப்பாசுரமாக இவ்விஷயத்தை நம்மாழ்வார் அருளி செய்கிறார். அவர் அப்பேற்பட்ட பெரிய பெருமாளோடே கலந்து பிரிந்தால் ஒரு பிராட்டி ஆற்றாமையாலே அழுவது தொழுவது விழுவது அகற்றுவது என்று என்னும்படியாக அந்த அரதியை இவர் இப்படி இருக்கிறாளே என்று அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடி அகற்றுவன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நானே கவிழ்ந்திருப்பன் என்று ஆறாமுத எம்பெருமான் விஷயமாக ஆழ்வார் பாடினாரே. ஆறாவமுதே அடியேனுடனம் என்பால் அன்பாயே என்று பாடினார் இல்லையா? அதை போல் இந்த இடத்துல அழுவது, திடீரென்று தொழுவது, திடீர்னு கீழே விழுவது, அலற்றுவது, அதுக்கப்புறம் அது இப்படி படாத பாடுபட்டு அரதியை திருத்தாயார் அதெல்லாம் பார்த்துட்ட திருத்தாயார் அவர் திருமுகத்தை பாட்டு சொல்லி பிரலாபிக்கிற பாசுரத்தை, ஐயோ இப்படி இருக்கிறாளே இவள் நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, எம்பெருமான் இவளுக்காக நீ என்ன செய்ய சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறாயின்னு பிரலாபித்து அழுது இவள் தாயார் திருத்தாயார் பிரலாபிக்கும்படியாக அப்படிங்கிற பாசுரத்தாலே அருளி செய்கிற கங்குல் பகல் இந்த அர்த்தத்தை கங்குல் பகல் அரதி இத்தியாதியாலே மணவாள மாமுனிகள் இப்பொழுது திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே அருளி செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோங்க. அதாவது பிருஷம் விசக்ஞா கதாசு கல்பேவ என்று சொல்லும்படியாகவும் சிரேண சத்ஞாம் பிரதிலப்ய செய்வ என்றும் அப்படி சொல்கிற பிரகாரமும் அதுக்கு அடுத்தபடியாக ராமம் ரக்தாந்த நேத்ரஹா ரக்தாந்த நயனம் அபஷ்யந்தி சுதுக்கிதா, ராமம் ரக்தாந்த நயனம் அபஷ்யந்தி சுதுக்கிதா என்று சொல்லும்படியாக அவள் எப்படி ரொம்ப தாபப்பட்டாளோ சீதா பிராட்டியார் 10 மாதம் கடந்து இருக்கிறாளே அசோகவனத்திலே. ராமம் ரக்தாந்த நயனம் அபஷ்யந்தி சுதுக்கிதா என்று சொல்லும்படியாக அவள் எப்படி இருந்தாள். இப்போ சிறிய திருப்படி போய் எம்பெருமான்கிட்ட சொல்லும் பொழுது அவள் எவ்வளவு துக்கப்படுகிறாள்ங்கிற இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லும்போது ஹிமகத நளினீவ நஷ்டசோபா வியசன பரம்பரையா அதிபீட்யமானா சகச்சர ரகிதேவ சக்கரவாக்கி ஜனகசுதாம் கிருபணாம் தசாம் பிரபன்னா ஜனகசுதா கிருபணாம் தசாம் பிரபன்னா கிருபண தசையை அடைந்து விட்டாள். எப்படின்னா ஹிமகத நளினீவ நஷ்டசோபான்னார். அந்த ஒரு குளிர்ச்சி உடம்பு இருக்கணும் இல்லையோ, எல்லாம் தாபப்படுறது, உடம்பே தப்பிக்கிறது. அதனால வாடிப்போன திருமுக மண்டலமாக இருக்குது பிராட்டியாக இருக்குது. அதனால ஹிமகத நளினீவ நஷ்டசோபா, அந்த சோபையே போயிடுத்து சுவாமி. அதுக்கப்புறம் வியசன பரம்பரையா அதிபீட்யமானா, வியசன பரம்பரைனா வியசனம்னா துக்கம், அது பரம்பரையாக மேலே வருது. இதில் ராவணன் வேற வந்து பேசிட்டு போகிறான். அவ்வப்பொழுது வரும்பொழுது அப்படி கம்பீரமாக வரக்கூடியவன் கிட்ட வந்ததுமே பிரபாதே கதலீயதா என்று இந்த வாழை மரங்கள்லாம் எப்படி காற்றுல ஆடி போகுமோ அதுபோல் ரொம்ப நடுங்கி தான் பேசுவான். கூசி பேசலுற்றான் அப்படின்னார் கம்பநாட்டாழ்வான். அதன்படி தான் பேசுவான். இது மாதிரி பல கஷ்டங்கள், ராட்சசிகளாலே பல சிரமங்கள், இப்படி பூலோகங்கிறது இப்படி தானே இருக்குது. அந்த இடத்துல அப்படி பெரிய பிராட்டியாருக்கு எவ்வளவு சிரமங்கள் உண்டாச்சு அந்த சந்தர்ப்பத்தில். அதனால் வியசன பரம்பரையா அதிபீட்யமான சகச்சர ரகிதேவ சக்கரவாக்கி என்று சொல்லும்படியாக ஆண் பறவை இழந்த பெண் பறவை சக்கரவாக்க பறவை எவ்வளவு தாபப்பட்டு அப்படியே உயிரை மாய்த்து கொள்ளுமோ அந்த நிலையை அடைந்திருக்கிறாள். சகச்சர ரகிதேவ சக்கரவாக்கி யாரு? ஜனகசுதா கிருபணாம் தசாம் பிரபன்னா என்று ரொம்ப சிறிய திருவடி விஸ்தாரமாக தான், அதாவது நகசிக பர்யந்தம் எம்பெருமான் கேட்டு தெரிந்து கொள்வர். என்ன பார்த்த சீதா பிராட்டியார் என்ன சொன்னார் என்றெல்லாம் ஆச்சரியப்படுவார் இல்லையா? அதனால தான் இங்கே விஷயத்தை அப்படியே அவளை பற்றின விஷயத்தை சொல்லும் பொழுது இவர்கள் 2 பேருக்கும் ராமசங்கீர்த்தன வீத சோகா ராமஸ்ய சோகேன சமான சோகா என்று சோகத்தோட பிராட்டார் இருக்கிறார். எனக்கு இன்னும் 1 மாதம்தான் எனக்கு நான் உயிரோட வாழ்வேன் எல்லாம் சொல்லியிருக்கிறாள் என்று இப்படி விஷயங்களை எடுத்து சீதா பிராட்டியார் சொல்லி அனுப்பித்தார் இல்லையா? அவள் எவ்வளவு தாபப்பட்டிருப்பார். ராமம் ரக்தாந்த நயனம் அபஷ்யந்தி துக்கிதா சுதுக்கிதா என்று சொல்லும்படியாக அப்படியே அவள் அப்படியே எவ்வளவு தாபப்பட்டிருப்பாளோ அதுபோல் உன்னை பார்த்து அனுபவிச்சுட்டு இப்போ உன்னை விட்டு போன பிறகு பெரிய பெருமாள்
தேவரீரை காண வேணுன்ற அறத்தை விஞ்சு போய் இப்படி தாபப்பட்டு கிடக்கிறாளே, அதனாலே இப்போ நான் என்ன சொல்லுவேன்னு தெரியல. கங்குலும் பகலும் கண்டு கண் துயில் அறியாள். ஆக அவள் இதுவாக இருக்க தெரியல அவளுக்கு. இது பகலா இது இரவான்ற அந்த விஷயங்கள் பாவ பந்தனங்கள்லாம் கூட தெரியாமல் என்னென்னோ இருக்க இட்ட கைகளால் இருக்கும் என்று சொல்லும்படியாக சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கைகூப்பும் என்றவன் இத்தியாதிப்படியே அப்பேற்பட திவா ராத்திர விபாகம். அந்த விபாகம்னா அந்த வித்தியாசமே தெரியாமல் இருக்கா பிரபு. இப்போ பகல்னா என்ன ராத்திரினா என்னன்னு தெரிஞ்சால் தானே, வெளியில் வந்தால் தானே. நீர் வந்தீர்னா உங்க கூட சேர்ந்து போகலாம். எல்லா இடத்துலையும் மங்கள வாத்தியங்கள் முழங்க தேவரை அழைச்சிட்டு போக ஆச்சரியமாக இருக்கும் ஆண்டாள் தெரிவித்த பிரகாரம். ஆனால் அப்படி இல்லையே. தேவரீரும் வந்து வரேன் என்று சொல்லி அவர் வராமல் இருக்கிறதுனாலே உண்மை அனுபவித்துட்டு கீழே இருக்க ஆற்றாமை விஞ்சு போயிட்டதுனாலே இப்போ பகலிரா இரவு இரா பெற்றேன் அப்படின்னு சொல்லும்படியாக அப்படி அழுவது, தொழுவது, மோகிப்பது, பிரலாபிப்பது, அடைவுகிட பேசுவது, எப்படி பேசுகிறோன்னு தெரியாமையே பிரலாபிச்சுட்டு பேசின்னு இருக்கிறாள். இப்படி நெடுமூச்சு எறிவது, எம்பெருமானே நீ எப்பொழுது வருவாய் என்று நெடுமூச்செறிவது, அதுதானும் மாட்டாது ஒழிவது, ஸ்தப்தையா கிடக்கிறது. ஒன்றும் இல்லாமல் இவள் உயிரோடு இருக்கிறாளா இல்லையான்னு தெரியாதபடி அப்படி ஸ்தூனான்னு சொல்ல முடியாது. அந்த கம்பங்கள்லாம் இருக்குமே அதுபோல் ஸ்தப்தையா, ஒன்றும் ஒரு விதமான மூச்சு பேச்சு கூட இல்லாதபடி இவள் இருக்கிறாளா இல்லையா என்ற வித்தியாசமே தெரியாதபடி அப்படியே கிடக்கிறாளாமே. இப்படி ஸ்தப்தையா கிடப்பது. இப்படி அரதி விஞ்சு மோகத்தை பார்த்தையாக தான் பெண் பிள்ளை இடத்திலே அந்த தசையை கண்டு அப்பேற்பட்ட ஓர் அரங்கரை பார்த்து ஹார்த்திகர தசையிலே சிந்தித்து போருகிற அப்பேற்பட்ட அத்விதீயரான பெரிய பெருமாளை பார்த்து இங்கு இவள் பால் இத்தசையிலே இவளிட இளையாட்டமாக என் செய்ய நீர் எண்ணுகிறது. ஆசிரித ரக்ஷண சிந்தை பண்ணுகிற தேவரீர் ரக்ஷகாபேட்சையுடையனா இவள் திறத்து ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சத்தேன்னு தேவரீர் சொல்லுவது புரிகிறது. அப்படி இருக்கக்கூடிய இவளுடைய ரக்ஷ அபேட்சையோடு இவள் திறத்து என்ன திருவுள்ளம் தேவரீருக்கு பற்றி இருக்கிறது? எடுக்கவோ அல்லது முடிக்கவோ என்ன செய்ய எண்ணுகிறீர்? இவளை திருத்தி பணி கொண்டு தேவரீர் தானே திருவடியில் சேர்த்துக்கொள்ள வேணும்னு தேவரீர் ஏற்கனவே பாரித்தது. இவள் திருவடியிலே வர வேணும் என்று பாரிக்கிறாளே, அவளை நீ எடுத்துக்கொள்ளணும்னு பார்க்கிறீரா இல்லை முடித்து விட வேண்டியதுன்னு பாரிக்கிறீரா? இன்னும் மேலும் மேலும் சம்சாரத்திலே வைக்கப் போகிறீரா என்று ஒன்றும் தெரிகிறதில்லை. எல்லா தசையிலும் இவள் பேத்துக்கு உன் மனத்தால் என் நினைந்திருந்தாய் அப்படின்னு சொல்லும்படியாகவே அத்தலையிலே நினைவேற உபாயம் நினைவே உபாயம். அத்தலையில் அதாவது எம்பெருமானிடத்திலே இவளுக்கு என்ன நினைவு இருக்குது அதுதான் உபாயமா. தேவரீரே உபாயம், தேவரீரே உபேயம் என்றெல்லாம் புரியும்படியான விஷயத்தில் இருக்கு. இத்தலையிலே உள்ளதெல்லாம் ஆற்றாமையாலே முதலிடும் அத்தனை என்று வியாக்கியானத்தை தெரிவிக்கிறார். அதனால இத்தலைனா இந்த ஆழ்வார் விஷயமாக இவரிடத்தில் எல்லாத்தையும் இடத்துல கொண்டு போட்டு இருக்கிறாள். அதனால் எல்லாம் முதலிடுகிறது, எல்லாம் தேவரீருக்கே என்று ஆத்மீய விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு பூர்ண சமர்ப்பணம் பண்ணுகிறாள். இவளை பற்றி புரியவில்லையா? இவள் திறத்து என் செய்கின்றாயே, இவள் திறத்து என் செய்திட்டாயே, இவள் திறத்து என் சிந்தித்தாயே எப்படி என்று பின் சென்றபடி இப்படி ஒவ்வொரு விஷயமாக எடுத்து தாயார் கேட்கும்படியாக அமைஞ்சிருக்கு. என் செய்ய நீர் எண்ணுகின்றதெனும் நிலை சேர் மாறன் அப்பேற்பட்ட துற அஜ்ஞானத்தாலே தலைமகள் என்று பெயருடைய தாம் மோகித்து கிடக்க இந்த மோகாதிகளும் உபாயமாகாமல் அத்தலையில் நினைவே சாதனம். அதாவது இங்கே மோகிச்சு போய் வேறு விதமாக போயிடாமல் உம்மிடத்திலே நினைவே இருக்கே அதுவே சாதனமாக இருக்குது சுவாமி. இதை சாத்தியமாக்கி கொள்ளக்கூடாதோ தேவரீர்? அதனால் அதுவே சாதனமாக இருக்கிறாள் அப்படிங்கிற அப்பேற்பட்ட விஷயம். நினைவே சாதனம் என்னும் அத்வய சாய ஞானத்தாலே தாயார் என்று பெயருடைய தெளிந்திருந்து தெரிவிக்கும் தசையை அடைந்த ஆழ்வாருடைய அப்பேற்பட அஞ்சொலுற அப்பேற்பட அழகினதாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியை ஆதரித்து அனுசந்தானம் பண்ணுபவர்கள் எவர்களோ அவர்கள் நெஞ்சு வெள்ளையாம். உபாயாந்தர விஷயமான மனோமாலின்யம் நிவிருத்தமாய் மனசில் இருக்கக்கூடிய மலினங்கள்லாம் எல்லாம் நிவிருத்தியாகி ஓடி போய்
அப்போ ததேகோ உபாயத்வானுசந்தானத்தாலே மனசுத்தி பிறக்கும். அவன் எம்பெருமானிடத்திலேயே அவனே கதின்னு மனசு இருந்தால் அப்பொழுது ஹிருதயத்திலே சுத்தி பிறக்கும் என்று ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை தெரிவிக்கிறார். கங்குல் பகலரதி இத்தியாதி வெள்ளையாம் அப்படின்னு இந்த பாட்டில் தெரிவித்தார் இல்லையா. உபாயாந்தர விஷயமாக ஓர் அரங்கரை பார்த்து ஒருவர் இவர் அரங்கரை பார்த்து, அதாவது உலகமுண்ட பெருவாயனிலே அகலகில்லேன் என்று பூர்ண பிரதிபத்தி பண்ணின இடத்திலும் கூட அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கவுர மார்பா என்று அவனை அழைத்து அவனிடத்திலே பிரபத்தி பண்ணினாரே, அப்படி பண்ணின இடத்திலும் கூட பலித்ததில்லையோ, அந்த பூர்ண சரணாகதி இன்னும் பலிக்கவில்லையோ அப்படின்னு நினச்சி உன்னிலாவிய ஐவரால் அப்படிங்கிற அந்த பதிகத்தாலே அப்பனே என்னை ஆழ்வானே என்று நின்ற இடத்திலே நிற்க ஒட்டாமல் கூப்பிட்டார். திருவேங்கடத்து என்னான என்னப்பன் அரங்கநகர் மேயவப்பனாய் மந்திவாய் வடவேங்கட மாமலை இத்தியாதி படியே பைத்த பாம்பனையானவன் அரங்கத் தரவினையனானாய் பைங்கொள் பாம்பனையாய் இவள் திறத்து அருளாய் இவள் திறத்து என் சிந்தித்தா என்று கேட்கும்படி உறங்குவான் போல யோகு செய்த பெருமானிடத்திலே யோக நித்திரை சிந்தை செய்து இவர் ரக்ஷண சிந்தை பண்ணிக்கொண்டார் அலை கிழக்கிடவரை பார்த்து என்றபடி என்று வியாக்கியானத்திலே தெரிவிக்கிறார். தொடங்கின காரியம் தலை கட்டும் அத்தனையும் பற்றாது போலே இருந்து இவள் ஆற்றாமை பிரிவாற்றாமை ரொம்ப விஞ்சி போயிட இவள் திறத்து என்ன செய்கிறாய் என்று கேட்டிருக்கிறார். அடுத்தது 3ஆம் பாட்டிலே வெள்ளிய நாமங்கேட்டு விட்டகன்ற பின் மோகம் தெள்ளியமால் தென்றிருப்பேர் சென்று புகா உள்ளமங்கே பற்றி நின்ன தன்மை பற்றி உள்ளே பற்றிதன்ன பகை பகரும் சடகோபர்க்கு அற்றலர்கள் தாம் ஆழியார். இதில் வெள்ளைச்சுரி சங்கொடாழியேந்தி என்று இந்த தென்திருப்பேரை விஷயமாக சாதிக்கிற இந்த பதிகம் உண்டு. இதில் அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள்லாம் கூட எம்பெருமான் பார்ப்பராம் அந்த சிறுவர்கள்லாம் விளையாடுகின்ற விளையாட்டை. அதனாலேயே அந்த சந்நிதிக்கு போனோம்னா தெரியும், அங்கே பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய அந்த கருடாழ்வான சற்று ஒதுங்கி போம் என்று எம்பெருமான் சொல்ல அவரும் ஒதுங்கி நிற்க அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சிறுவர்களையும் பார்த்து பார்த்து ஆனந்தப்படக்கூடிய எம்பெருமான் அந்த இடத்திலே அடியனுடைய மனசு போயிடுத்து. யானும் என் நெஞ்சம் இசைந்தொழிந்தோம்னு பெரிய திருவந்தாதில் சொன்ன பிரகாரம் அந்த நெஞ்சானது இப்போ அங்கே போயிடுத்து. எனக்கு இனிமேல் உசாத்துணை யார் என்று சொல்லும்படியாக ஆழ்வார் இந்த இடத்துலையும் ரொம்ப அழுது தாப்பப்பட்டு அந்த எம்பெருமானிடத்திலே சரணாகதியை பண்ணுகிறார் என்கிறது இந்த பாசுரம். அதில் வெள்ளிய நாமம் போக்கியமான பகவன் நாமங்களை, வெள்ளிய நாமம் பரிசுத்தமானது இல்லையா எல்லாமே. அப்போ என்னை வெள்ளுயிராக்கவல்ல பையுடைனாக பகைக்கொடியானுக்கு என்று பெரியாழ்வார் ஆரம்பத்தையே தெரிவித்தாரே. என்னை வெள்ளு உயிர் ஆக்கவல்ல. வெள்ளை உயிரில் ஏதாவது கருப்பு வெள்ளை என்று இருக்கான்னு கேட்டால் வெள்ளைன்னா இந்த இடத்துல சுத்தாத்ம பாவம். அதை போல் வெள்ளிய நாமம் அப்படி சொல்ல பரமபோக்கியமாக இருக்கக்கூடிய பகவன் நாமங்களை கேட்டு தாய் சொல்ல கேட்டு மோகம் விட்டு அகன்ற பின், மோகம் விட்டு அப்படி நீங்கின பின்பு தெள்ளியாமல் விவேகியான சர்வேஸ்வரன் எழுந்தள்ளிருக்கிற தென்திருப்பேர் நகரில் சென்று போய் பிரவேசிக்க உள்ளம் அங்கே பற்றி நின்ற தன்மை பகரும். தமது திருவுள்ளம் அவ்விடத்திலே ஊன்றி நின்றமையை அருளி செய்த ஷடகோபர்க்கு ஆழ்வார் விஷயத்தில் அற்றவர்கள் தாம் அனன்யார்கரானவர்கள் யாரோ அவர்கள் ஆழ்யார் கம்பீர ஹிருதயம் படைத்தவர்கள் என்று ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. அதாவது இது 63வது பாட்டு, அடியனுக்கு கொடுத்த விஷயத்திலே 3ஆம் பாட்டு இல்லையா. வெள்ளிய நாமங்கேட்டு அப்படின்னா தென்திருப்பேரிலே அபகிருத சித்தரானபடியை பேசுகின்ற பாசுரத்தை அபகிருத சித்தர் அப்படின்னா எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் கந்தர்வராஜ பிரதிமனாக வருகிறார். சக்கரவர்த்தி அழைக்கிறார்னு சுமந்திரர் சொன்னதுமே அங்கேருந்து புறப்பட்டு வந்தாரே, அப்பொழுதே அவர் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்ங்கிற விஷயத்தை கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்க காமினம் சர்வகாந்தானனம் ராமம்
சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம் ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம். ஆண் பிள்ளைகளோட பெண் உடை உடுத்தும்படியாக அப்பேற்பட்ட சித்தம் ஆச்சரியமான ஒரு வடிவழகு. அதனால தான் சொல்கிறார் அந்த இடத்துல சந்திரகாந்தான ராமம் அதீவ பிரிய தரிசனம்னா தரிசனம் பிரிய தரிசனம் அதீவ பிரிய தரிசனம். பிரிய தரிசனம் கூட சில சமயத்தில் விட்டு போயிடுமோன்மோ அதீவ அப்படின்னு விட்டாக்கா இவரை பார்த்த பிறகு வேறு யாருமே தேவைப்படாது அப்படின்ற ஒரு பதிவிரதா தர்மம் உண்டாகணும் ராமன் விஷயத்தில். அப்படி அல்லவோ இருக்கக்கூடியது. அவன் திருஷ்டி சித்தாபகாரினம்னு வரங்க. அவர் சித்தத்தையே அபகரிக்கக்கூடியவர். பும்சான் திருஷ்டி, அதாவது ஆண் பிள்ளைகள் யாருன்னு இந்த பூலோகத்தை சொல்லுகிறார்களோ எம்பெருமானை பார்த்த பிறகு அடட அவன்தாண்டா உண்மையான ஆண் பிள்ளை, நாம் ஆண் பிள்ளையே இல்லை என்று சொல்லும்படியாக சித்தாபகாரியான தென்திருப்பேர் நகரில் இருந்திருக்கக்கூடிய மகர நெடுங்குழைக்காதர் எம்பெருமான் விஷயமாக சாதிக்கிறார். அபகிருத சித்தரானபடியை பேசுகிறார் பாசுரத்தை. அதை அனுசந்தானம் பண்ணுகிறார் நம்மாழ்வார். அது எப்படின்னு கேட்டால் தம் தசை தாம் வாய்விட்டு பேச மாட்டாதே மோகித்து கிடந்தவர். போன பதிகத்தில், அதாவது கங்குலும் பகலும் கண்டுயில் அறியாள்ன்ற அந்த பதிகத்தில் ஒன்றும் பேச தெரியாதபடி கீழே விழுந்துட்டார், மோகிச்சு போய் விழுந்தார். தாயார் தானே எம்பெருமான் விஷயத்தில் ஓர் அரங்கரை பார்த்து கேட்டதெல்லாம் தாயார் தானே. அதனால் இவர் மோகித்து போய் கீழே கிடந்தார் இல்லையா. இப்போ பெரிய பெருமாளுடைய திருநாம பிரசங்கமே சிசிரோபச்சாரம். சிசிரோபச்சாரம்னா குளிர பண்ணும் சில விஷயங்கள். சக்கரவர்த்தி திருமகன் என்ன பண்ணினார், காட்டில் அத்தனை பேரையும் அங்கே யார் யார் உண்டோ அப்படி ஜெயம் கரதூஷணாதிகள் வதம் பண்ணின பிறகு பிராட்டி வந்தார். தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே பரிதஹா ஸ்வஜே. அப்படி முளையாலே அணைத்தாள். அது சிசிரோபச்சாரம்னு சொல்லப்படுறது இல்லையா. சிசிரோபச்சாரம்னா என்ன அர்த்தம்னா அவளை குளிரப்பன் பகவான் எவ்வளவு தாபப்பட்டு அப்படி சண்டை, அதாவது யுத்தம் பண்ணிட்டு கரதூஷணாதிகளை வதம் பண்ணி ரத்தம் கூட இங்கே விழக்கூடாதுன்னு அவர்களை தூர எரிஞ்சுட்டு அப்படி ஹான்னு மூச்செறிஞ்சு நிற்கும் பொழுது அவனை சாந்தப்படுத்துவதற்காக அப்படி அவனை குளிர அப்படியே அரவணைத்து கொண்டாள் பிராட்டின்றாள். அதுக்கு சிசிரோபச்சாரம்னு சொல்லுவார்கள். அவர்களுக்கு சாந்தப்படுத்தும்படியான சில உபச்சாரங்கள் செய்வது. அதை போல இந்த இடத்துல மோகித்து கிடந்த ஆழ்வார் இப்போ என்ன பண்ணுறார், பெரிய பெருமாளுடைய திருநாம பிரசங்கமே சிசிரோபச்சாரமாக, திருநாமமே சிசிரோபச்சாரம் ஆயிடுத்து. இப்போ குளிர அப்படியே எம்பெருமான கைங்கரியம் பண்ணும்படியான விஷயமாக மாறிட அத்தாலே ஆஸ்வஸ்தராய் உணர்ந்து, ஆஸ்வஸ்தராய்னா அப்போ திடீர்னு அவருக்கு மூச்செல்லாம் எழுந்து மோகிச்சு கிடந்தார். இப்போ எழுந்துட்டார். இப்போ எழுந்து தத் வைலக்ஷண்ய அனுசந்தாத்தாலே அபகிருத சித்தராக அவனுடைய வைலக்ஷண்யத்தெல்லாம் பார்த்துட்டு சேத்தன அவருடைய ஹிருதயமே அபகிருதமாக போயிடுது, அபகரிச்சுட்டு போயிட்டாப்போல் ஆயிடுத்தான். யார் பண்ணினது அது அப்படின்னா அவருடைய ஆழ்வார் திருநெறி பக்கத்திலே இருக்கக்கூடிய தென்திருப்பேரை திவ்யதேசத்தை எம்பெருமான் மகர நெடுங்குழை காதராக இருக்கக்கூடிய அந்த பெரிய காதை ஆச்சரியமாக உடைய அந்த எம்பெருமானை பார்த்ததுமே அப்படியே அபகிருத சித்தமாக போயிடுது. ஐயோ என் திருஷ்டி சித்தாபகாரினம்னு சொன்னாரே ராமாயணத்தில், ராமனை பார்த்தவர்களெல்லாம் அப்படியே மதிமயங்கி போயிட்டார்கள்னு. அதை போல் அந்த எம்பெருமானை பார்த்து தென்திருப்பேரையில் இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்தாரோ இல்லையோ அபகிருத சித்தராக போய் பெரிய பெருமாள் எழுந்தொழிருக்கின்றது என் திருப்பேரிலே போவதாக பதறி போக புறப்பட இப்படி பதறுகைக்கு நம் சொரூபத்துக்கு சேராது. ஆனால் கூட இங்கேருந்து நம்ம சொரூபம் நாம் எழுந்து போய் பார்க்கக்கூடாது. எம்பெருமா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால்ங்கிறது பெரிசா, அல்லது சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்தருள்னு எம்பெருமான வரவழைக்கிறது பெரிசா? இது ஒரு விசாரம். அது இருக்கட்டும். அது ஆராய்ந்து அருள், ரெண்டு இடத்துலையும் ஆராய்ந்து அருள் தான். இப்போ நான் சொன்ன ரெண்டு பாசுரத்திலேயும், அதாவது கீழ்வானமெல்லன்ற பாசுரத்திலேயும் அந்த எம்பெருமான பற்றின விஷயம் சீரிய சிங்காசனத்தில் மாறி மலமுழஞ்சில் அந்த பாசுரத்திலையும் சரிக்கிறது. இது ஸ்வகத ஸ்வீகாரம் பரகத ஸ்வீகாரம் என்றெல்லாம் எடுத்து பேசுவார்கள். அங்கேயும் பல விஷயங்களை பலவிதமாக பெரியவாச்சான் பிள்ளையும் எடுத்து காட்டியிருக்கிறார். இருந்தாலும் இந்த இடத்துல நாம போகிறதுங்கிறது நியாயம்தானா? நாம புறப்பட்டு போகுதல் தகாது. இப்படி பதறுகை நம் சொரூபத்துக்கு சேராது, அவர்தாமே வர வேணும் அப்படின்னு வரக்கண்டு நம் சேஷத்துவத்தை நோக்கி கொண்டு பாராட்டியிருக்க வேண்டாவோ? அப்போ நம்ம சேஷத்துவத்தை பாராட்டின்ட்டு நாம் இருக்கணும். வளவேள் உலகின் முதலாயன்ற அந்த பதிகத்திலே 1ஆம் பத்திலேயே 5ஆம் பதிகத்திலேயே அவர் நைச்சானுசந்தானம் பாவித்து எம்பெருமான் ஆழ்வார் கதவை தட்டுறார்.
ஆழ்வீர் தேவரே அடியேன் அழைச்சது இதோ வந்துவிட்டேன் அப்படின்னார். வந்ததுமே ஐயோ தேவரீர் எங்கே அடியேன் எங்கே, உன் திருநாமத்தை சொல்கிறது கூட எனக்கு அடியேனுக்கு அருகதை இல்லையே சுவாமி, இப்பேற்பட்டவன் வளமிக்க மால் பெருமை மண் உயிரின் தன்மை. ஐயோ நான் மண் உயிர், இந்த உயிர் எப்பேற்பட்டது, ஒன்றுமே இல்லாத விஷயம், தேவரீரோ வளமிக்க மால் பெருமை, அப்பேற்பட்டவராச்சே தேவரீர், அடியேன் எவ்விடத்தில் இருக்கிறது அப்படின்னு இங்கே ரொம்ப விஞ்சி போய் சேஷத்துவத்தை நோக்கி கொண்டு பாடு ஆற்றி இருக்க வேண்டாவோ, நாம் அப்படி அந்த சேஷத்துவத்தை பாராட்டிண்டு நைச்சியானுசந்தானம் பாவிச்சுன்னு இருக்க வேண்டாமா, இப்படி நாமளே புறப்பட்டு போயிடுறதா என்று பரிசரவர்த்திகள் நிவாரிக்க சர்வதா எல்லா விஷயங்களாலையும் நான் போய் சேருகை தவிரேன், நான் போகத்தான் போவேன் என்று தம் துணிவை அவர்களுக்கு சொல்லுகிறபடி. யார் இப்படி போகலாமான்னு தன்னை சேர்ந்தவர்கள்லாம் சொல்லுகிறார்கள், தாயாரோ தோழியாரோ இல்லைன்னு சில பேர் சொல்கிற, இல்லை அடியன் போகத்தான் போவேன் தெரிவிக்கிறார். அந்த விஷயத்தை அந்யாபதேசத்தாலே அருளி செய்கிறார். சுவாபதேசத்தாலே சொல்லாமல் அந்யாபதேசத்தாலே விஷயத்தை சொல்லுகிறார். வெள்ளைச்சுரி சங்குழாடு ஆழி ஏந்தி என்ற அர்த்தத்தை வெள்ளிய நாமம் இத்தியாதியாலே அருளி செய்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து காட்டுறார் இந்த இடத்துல. வெள்ளிய நாமங்கேட்டு மோகம் விட்டகன்ற பின் பாவனத்வ போக்யத்வ தாரகத்வாதி, பாவனத்வ போக்யத்வ தாரகத்வங்கள் எல்லா குணங்களையும் உடைய முகில்வண்ணன் அடியை அடைந்து ஒய்ந்தவன் என்று சொல்லும்படியாக பெரிய பெருமாளுடைய திருநாமங்களை பாட்டுத்தோறும் திருத்தாயார் சொல்ல கேட்டு அந்த போன பதிகத்தில் அனுபவித்த பிரகாரம் மோகமானது விட்டு போயிட்டு போ. அவரை என்ன அந்தமிழ் பேரின்பத்தை அடியரோடு இருந்தவன்னு கடைசியில் தெரிவிக்க போகிறாரு. இந்த இடத்துலையும் அந்த போன பதிகத்தில் என்ன தெரிவித்தார், அந்த இடத்துல போய் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. அது எந்த காலமோ தெரியலையே, அது இங்கே இப்பிறப்பே இங்கே காண இப்பிறப்பே மகிழ்வர் எல்லியும் காலையேன்னு வேற ஒரு இடத்துலையும் தெரிவிக்கிறார். ஆனால் போன பதிகத்தில் தெரிவித்தது அங்கே போய் எம்பெருமானே அனுபவிப்பார்கள்னு சொல்லி நிறுத்திவிட்டார். அப்போது அது ஒரு விதமான மோகம். அந்த மோகம்லாம் போயிட அப்பேற்பட தாரகத்வாதி போஷகத்வாதி குணங்களுடைய முகில்வண்ணனான பெரிய பெருமாளுடைய திருநாமங்களை பாட்டு தோறும் திருத்தாயார் சொல்ல கேட்டு கீழில் மோகமானது அப்படியே விட்டு போன பின்பு, கீழெல்லாம் போன பதிகத்தில் விட்டு போன பின்பு தெள்ளியாமல் தென் திருப்பேர் சென்று புகா ஆசிரித ரக்ஷணத்திலே விவேகஜனான சர்வேஸ்வரன் வர்த்திக்கிற தென் திருப்பேரிலே அப்பேரோட சர்வரசம் ரக்ஷகன், எல்லாம் சர்வேஸ்வரன், சர்வஜன், எல்லாவித ஞானத்துக்கும் குணக்கடலாக இருக்கக்கூடியவன் அப்பேற்பட்டவன் தென்திருப்பேரிலே தென்திருப்பேரையில் சேர்வன் நானே என்றும் திருப்பேரையில் சேர்வன் சென்றே என்றும் சென்று புகுவதாக ஒரு பட இப்படி போகணும்னு பாரித்திருக்க, இந்த அதிப்பிரவருத்தியை தாய்மாரும் தோழிமாரும் கூடவே இருக்கக்கூடியவர்களும் எல்லாரும் கண்டு இப்படி சாகசத்திலே இந்த சாகசம் பன்றியே இதில் ஒரு படுகை உகந்தது இல்லை, இப்படி செய்வது தகாது என்று எல்லோரும் சேர்ந்து அவரை தடுக்க, அதாவது நிஷேதிக்க, உள்ளமங்கே பற்றி நின்ற தன்மை பகரும் திருவுள்ளம் தம்மை ஒழியவும் முந்துற்ற நெஞ்சாய் வைத்திருந்த இந்த விஷயத்திலே மறுபாடு ஊன்ற நின்ற ஸ்வபாவத்தை நிஷேதிப்பாருக்கு அருளி செய்யும் ஆழ்வார். யாரெல்லாம் தம்மை போகக்கூடாது என்று நிஷேதிக்கிறாரோ அவர்களிடத்திலே இவர் என்னென்ன உண்டு ஏன் போகலாம் என்பது விஷயத்தை எடுத்து அருளி செய்கிறார் இந்த ஆழ்வார் அப்படின்னு இதில் மாமுனிகள் காட்டியிருக்கிறார். நானக்கருங்குழல் தோழிமீர்கள் அன்னையர் காளையர் சேரியீர்கள் நான் இத்தனி நெஞ்சகங் காக்க மாட்டேன் அப்படின்னு ஆரம்பித்து, கண்ணன் செங்கனிவாய் இன்றததுவே என்றும் செங்கனிவாயின் திறத்த தாயும் என்றெல்லாம் ஆரம்பித்து, நங்கள் பிரான் என எஞ்சன சந்தோழி நானும் நிறையும் இழந்தது அதுவே என்றும் இழந்த வெம்மாமை திறத்து போன என் நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தார். இன்னைக்கு ஆரன் உஷா துணை, இனிமே எனக்கு இனி ஆரை கொண்டன் உஷாகோ என்றெல்லாம் பார்த்து தெரிவிச்சிருக்காரு இல்லையா. அப்படின்னு ஆரம்பித்து, அந்நேர்கள் என் முனிந்தே என்றும் கண்ணபிரானுக்கு என் பெண்மை தோற்றேன் காலம்பெற வெண்ணை காட்டுமினே என்று காலம்பெற வெண்ணை காட்டுமின்கள்
என்றும் பேரையிற்கே புக்கென் நெஞ்சம் நாடிப்பேர்த்து வரவெங்கும் காணமாட்டேன் என் நெஞ்சம் கண்டதுவே கண்டேனே என்றும் நெஞ்சு நிறைவு எனக்கில்லை என்றும் நிகரில் முகில்வண்ணன் நேமிபானன் நெஞ்சங் கவர்ந்தனை ஊழியானே என்று இப்படி தாம் அங்கே பத்த பாவரான இப்பேற்பட்ட அருள் விஷயத்தை கொண்டு அருளி செய்திருக்கிறார். அதனால் அந்யா தேவ்யாம் அனஸ்தஸ்மின் என்று சொல்ல என்ன கடவதிரே என்ன சொல்லணும் சொல்கிறார். அஸ்யா தேவ்யாம் அனஸ்தஸ்மின் தேவ்யாம் அனஹா தஸ்மின். இப்பேற்பட்ட தேவி எப்படி இப்போ எம்பெருமான்கிட்டேயே மனசை கொண்டு போய் சாதித்த விஷயத்தை கொண்டு போய் ஸ்தாபனமாக வச்சாலோ அதுபோல் தெந்திருப்பேரை எம்பெருமான் விஷயமாக இவர் சாதித்த விஷயம் மனசை கொண்டு போய் அங்கே ஸ்தாபிச்சுட்டார் என்று தெரிவிக்கிறார். வெள்ளிய நாமங்கேட்டு இட்டு அகன்றபின் மோகம் தெள்ளியமால் தெந்திருப்பேர்க்கு சென்று புகுந்து உள்ளம் அங்கே பற்றி நின்ற தன்மை பகரும் என்று ஏக வாக்கியமாக எடுத்தும் பேசலாம், யோசித்து பேசலாம். உள்ளமங்கே பற்றி நின்ற தன்மை பகரும் சடகோபர்க்கு அற்றவர்கள் தாம் ஆழியார். இந்த திருவாய்மொழி முகேன தந்தை உருளெல்லம் திருப்பேர் இருப்பிலே அபகிருதமானபடியே அருளி செய்த ஆழ்வார் விஷயத்திலே தேவுமத்தறியேன் குருகூர் நம்பி என்று சொல்லும்படியாக என்றவர்கள் இப்படியான பெருமையை உடைத்தாங்கள். ஆழியார் அவர் அடிமை திறத்து ஆழியார் என்னும் அவர்களிலும் இவர்களே எப்பேற்பட்டவர்னா அகாத பகவத் பக்தி சிந்துவான நாதமுனிகளைப் போலே மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் எல்லாம் அறிய வல்லரான அகாத ஞான பிரேமங்களை உடையவர்கள் என்று ரொம்ப ஆச்சரியமாக பூர்த்தி பண்ணியிருக்கார் இந்த பாசுரத்தை. அடுத்தது 4வது பாசுரமாக, அதாவது 64வது பாசுரம் திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே ஆழிவண்ணன் தன் விஷயமானவை முத்துங்காட்டி வாழிதனால் என்ன மகிழ்ந்து நிற்கா ஊழிலவை தன்னை என்ன போர்க்கண்டு தானுரைத்த மாறன் சொல் பண்ணுவரே நல்லது கற்பார். ஆழிவண்ணன் கடல் வண்ணன் கைக்கு சமுத்திரம் எப்படி நீல நிறமாக இருக்கோ அதுபோல் நீலமேக சியாமலன் நீல சாகர விஷயங்கள் உடையவன். அப்பேற்பட்ட கடல் வண்ணனான எம்பெருமான் தன் விஷயமானவை முற்றும் காட்டி தன் விஜய பரம்பரைகள் அவனுக்கு என்னென்ன உண்டோ எல்லாமே அவனுக்கிட்ட இருக்கக்கூடிய ஆபரணங்கள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் பார்த்தாலும் அதுலேயும் ஆயுதங்கள் ஒவ்வொன்றும் எதற்காக எல்லோரையும் சர்வசம்ரக்ஷணம் பண்ணுவதற்காக வேண்டி எம்பெருமான் சதா சர்வ காலமும் ஆபரணத்தோடே ஆயுதங்களோடே கூடத்தான் வருகிறான். ஆபரணம் அப்படிங்கிறது பக்தி உடையவர்களுக்கு பக்தி பிராபல்யம் உடையவர்களுக்கு தன்னுடைய வடிவழகை காட்டுவதற்காக திருவாபரணங்களோடே வருவதும் தன்னை ரட்சணம் பண்ணுவதற்காக வேண்டி கதி சார்ங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி என்று 5 ஆயுதங்களையும் சங்க சக்கரத்தோடு மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அப்பேற்பட்ட சார்ங்கங்கிற வில்லையும் நாந்தகம் என்ற கத்தியையும் அப்பேற்பட்ட தண்டம் என்று சொல்லும்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு தான் எம்பெருமான் வருவான். அவன் விஜயம் சர்வதா விஜயம் எம்பெருமானுக்குத்தானே. அவனுடைய விஜயங்களை எல்லாம் எடுத்து பேசுகிறார் இந்த ஆழிவண்ணன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எடுத்து காட்டுகிறார். ஆழிவண்ணன் எம்பெருமானுடைய கடல்வண்ணன் எம்பெருமான் தன் விஜய பரம்பரைகளை முழுதும் காட்டி ஆழியழ சங்கும் வில்லுமழ என்று சொல்லும்படியாக இதனால் வாழ்ந்து போம் என்று ஆழ்வாரை நோக்கி அருளி செய்து சந்தோஷித்திருக்க அப்பேற்பட்ட விஷயத்தாலே மகிழ்ந்து நிற்க ஊழிலவை தன்னை பழையனவாய் கழிந்த அபதானங்களை வேண்டாத விஷயங்களை இன்று போல் கண்டு அபதானங்கள்னு எவ்வளவு பழையனமாக அந்த காலத்தில் எவ்வளவோ ஜென்மாக்கள் போயிடுத்து அந்த ஜென்மாவில் இருக்கக்கூடிய சமயத்தையும் இப்போ கூடி எனக்கு அப்படிங்கிற அபதானங்களை கண்டு இன்று போல் கண்டு இன்று நடந்தவை போல், அதாவது ராமாவதாரத்திலே எப்போவோ நடந்தது கரதூஷணாதிகள் வதங்கள்லாம் அதேபோல் எப்பொழுதோ நடந்தது அந்த ஜெயந்தன் சொல்லக்கூடிய காக்காசுரனுக்காக கொண்டு பிரயோகம் பண்ணினார். ஆனால் அவனுக்கு சரண்யம் சரணாகதம் என்று சொல்லக்கூடிய வதார்கமபி காக்குத்ஸ்தகா கிருபையா பரியபாலயத்தி சொல்லும்படியாக அவன் சரணாகதியை பண்ணினது என்னைக்கோ, ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தது என்னைக்கோ,
சபரி மோட்சம் நடந்தது என்னைக்கோ, அதே போல் ராவணவதம் அப்படிங்கிறது என்னைக்கோ நடந்தது. அதெல்லாம் கூட இன்னைக்கு பார்க்கும்படியாக ஆழ்வார் இன்னைக்கு தான் நேர கண்ணால் இதெல்லாம் பகவான் காட்டி கொடுக்குறான்னு தான் பார்த்து கொள்ளுவோமே. அந்த அவதாரங்களை இன்று நடந்தவ போல் சாட்சாத்கரித்து தான் உரைத்த தாம் அனுபவித்ததற்கும் போக்கு வீடாக அருளி செய்த மாறன் சொல் ஆழ்வாருடைய ஸ்ரீ சூக்தியை பண்ணுவரே யார் அனுசந்தானம் பண்ணுவார்களோ அவரே நல்லது கற்பார், விலக்ஷண சப்தங்களை அபியசிப்பவர்கள் ஆவர். அப்போது ஆழ்வார் அனுபவித்தார். அதுபோல் அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு நடந்தது போல் ஆழ்வார் பார்த்தார் இல்லையா? அது அவர் பார்த்த விஷயத்தை, அவர் சாதித்த விஷயத்தை நாம் அனுசந்தானம் பண்ண நாமும் அந்த விலட்சணமான சப்தங்களை அனுபவிப்போம்னா என்ன அர்த்தம்? எம்பெருமான் விஷயமான சகல விஷய ரகசியார்த்தங்கள் எல்லாம் அனுபவிக்க பெறுவோம். உடையவர் சாதித்த ஸ்ரீபாஷ்யாதி விஷயங்கள் என்ன, கீத விஷயமான பாஷ்யங்கள் என்னென்ன சாதித்தாரோ சகல விஷய ரகசியங்களையும் நாம் அனுபவிக்க பெறுபவர்களாக ஆவோம். இது 64வது பாட்டிலே தெரிவிக்கிறார். ஆழியழ சங்கும் வெல்லுமெழா திசவாழியழ அந்த பதிகத்தில் இதில் விஜய பரம்பரங்களை பேசினபடியே அனுசந்தித்து அருளி செய்கிறார் ஆழ்வார். அவனுடைய விஜய பரம்பரைகள் கிருஷ்ணாவதாரத்திலே கம்சாதிகளை வதம் பண்ணினது, ஜராசந்தன பீமனை கொண்டு வதம் பண்ண செய்தது, பஞ்சபாண்டவர்களை கொண்டு பூமி பாரத்தை நீக்கினது, குருக்ஷேத்திர பூமியிலே வருஷம் செமந்த பஞ்சக மேளா என்று ஒரு மேளாவை ஒவ்வொரு வருஷமும் சூரிய கிரகணம் வர அன்னைக்கு செமந்த பஞ்சக பெரிய பஞ்சக மேளா நடத்துவானா எம்பெருமான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆச்சே. அதனால் அந்த விஷயத்தை எல்லாம், அந்த விஜயாதி விஷயங்களை எல்லாம் எடுத்து அனுமதித்து விஷயத்தை சொல்லி அனுபவிக்கிறார் ஆழ்வார். அது அருளி செய்கிற அந்த விஷயத்தை எப்படின்னு கேட்டால், மண்டினி ஞாலமுமேழ் கடலும் நேழ் விசும்பும் கழியப் பெரிதால் என்று பக்தி அதிசயத்தாலே சன்னரான இவர் தளர்த்தியை மாற்றி தரிப்பிக்கிறதுக்காக பேரையில் சூழ்கடல் தென்னிலங்கை செற்றபிரான் என்று பிரஸ்துதமான அவதார சரித்தமாயுள்ள திரைவிக்கிரமணன் தொடங்கி கோவர்தன உத்தாரண பர்யந்தமான விஜய பரம்பரைகளை 10 காட்டினவன் காட்டி கொடுக்க ஒவ்வொரு விஷயத்தையும் திரிவிக்ரமாவதாரத்தில் என்ன பண்ணினான், அடுத்தபடியாக அவன் செய்த விஷயங்கள், ராமாவதாரத்தில் செய்த காரியங்கள் என்ன, பரசுராமனாக அவனிடத்தில் ஆவேசித்து எம்பெருமான் ஆவேசாவதாரமாக இருந்து 21 தலைமுறைகள் சத்திரியர்களை வதம் பண்ணின பிரபாவம் என்ன, ராமாவதாரத்தில் செஞ்ச காரியங்கள் என்ன, கிருஷ்ணாவதாரத்திலே கோவர்தனமலை உத்தாரணம் பண்ண விஷயங்கள் என்று பல விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டி கொடுக்க அதை அனுபவித்து ஹிருஷ்டர் ஆனந்தப்பட்டு ஆழியழ சங்கில் அப்படின்ற அந்த பதிகத்தில் ஆழிவண்ணன் இத்தாதியாலே அருளி செய்கிறார் அப்படின்னு மாமுனிகள் இங்கே எடுத்து காட்டுறார். ஆழிவண்ணன் தன் விஷயமானவை முத்தும் காட்டி ஆழி அதனால் என்று மகிழ்ந்து நிற்க அதாவது ஆழிநீர் வண்ணனை அச்சுதனை என்று சிரமகரமான வடிவை உடைய சர்வேஸ்வரன் அப்படின்னு முன் விஷயத்தில் சொன்ன விஷயத்தை எல்லாம் எடுத்துக்காட்டி தன் விஜய பரம்பரைகளான சர்வசேஷ்டிதங்களையும் இவருக்கு விஷயமாம் படி காட்டி கொடுக்க, இப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை இத்தாலே ஆனந்தப்பட்ட ஹிருஷ்டராய் ரொம்ப ஆனந்தப்பட்டவராக ஆகி வாழுமென்று சொல்லி அந்த ஆகாரங்களை காட்டிக்கொண்டு நிற்க, அந்த விஷயத்தெல்லாம் கொண்டு காட்டி அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் சிரநிர்வத்தமப்பியேதது பிரத்யக்ஷமிவ தரிசிதம், பிரத்யக்ஷமாக நேர பார்த்தாப்புல இருக்க பிரத்யக்ஷமிவ தரிசிதம்னு சொல்கிறார்களே. அப்படியே ஆழியழ என்று தொடங்கி அப்பன் ஊழியழ உலகங்கொண்டவாறே என்று திரைவிக்கிரமணத்தையும் அதாவது திருவிக்கிரமாவதார விஷயத்தையும் திருக்கோவலூர் எம்பெருமான் விஷயமாக இது சாதியிருக்கிறான்னு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அப்பன் ஊழியழ உலகங்கொண்டவாறே, உலகங்கொண்டது அப்பேறுபட்ட திருக்கோவலூரில் காஞ்சிபுரத்திலையும் உலகளந்த பெருமாள் சன்னதி இருக்குது. அதே போல் காழி ஸ்ரீராம விண்ணகரம் சொல்லும்படியாக அந்த ஸ்ரீராம விண்ணகரத்திலையும் எம்பெருமான் அப்படி ஆச்சரியமான சீர்காழியில் இருக்கக்கூடிய எம்பெருமானும் அப்படித்தான் இருக்கிறான். இருந்தாலும் இவர் விஷயத்தில் சொல்லுவது பெரியவாச்சான் பிள்ளை காட்டினதாக சில விஷயங்கள் சொல்லுவார்கள். அடியேன் அதை பிரதிவாதி அண்ணா காஞ்சி சுவாமி அடிக்கடி சொல்லுவார், இது திருக்கோவலூர் எம்பெருமானுக்காக சொல்லப்பட்ட விஷயம். எதுன்னு கேட்டால் அப்பன் ஊழியழ உலகங்கொண்டவாறே அப்படின்னு திருக்கோவலூர் எம்பெருமானை சொல்லுகிறார் ஆழ்வார் அப்படின்னு ஒரு சாதிச்சதாக அடியே நேரே இருந்து கேட்டது.
அதை போல இந்த இடத்துல அப்பன் ஊழியழ உலகங்கொண்டவாறே என்று திரைவிக்கிரமணத்தையும் ஆறுமலைக்கு எதிர்ந்தோடுமொழி என்று தொடங்கி அப்பன் சாறுபட அமுதங்கொண்ட நான்றே என்று அமிர்தமதன வைச்சித்திரியத்தையும், அமிர்த மதனம் பண்ணுற காலத்தில் பகவான் தானே அமிர்த மதனம் பண்ணுகிறான். தேவர்களும் பயந்து ஓடினார்கள், அசுரர்களும் பயந்து ஓடினார்கள். அந்த வாசுகிங்கிற அந்த கயிறை தானே பிடிச்சுன்னு மேகஷ்யாமஹா கனக பரிதிகி கர்ண வித்யோத வித்யுத்துன்னு ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிற பிரகாரம் எம்பெருமானே கடலை அமுதம் கடைகிறான். யாருக்காக இதெல்லாம்? இப்படி கடைஞ்சாவது எம்பெருமான் முதுகுல கொண்டு போய் மந்தரமலையை போட்டாவது அமிர்தத்தை பெற்றுக்கொள்ளணுமா தேவர்கள்? அவ்வளவு செல்ஃபிஷ்னஸா அவர்களுக்கு? அவ்வளவு விஷயமா? ஆனாலும் எம்பெருமான் அவர்களுக்காக கலைந்து கொடுக்கிறான். அப்படின்னா எப்பேற்பட்ட கருண ஸ்வபாவம் உடையவன் எம்பெருமான் என்ற அமிர்தமதன வைச்சித்திரத்தையும் விசித்திர கேலி. இதெல்லாம் எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் விசித்திர கேலி. ஆச்சரியமாக செய்யன். நான்டிலவேள் மண்ணும் தானத்தவே என்று தொடங்கி அப்பன் ஊன்றி இடந்து எயிற்றில் கொண்ட நாளே என்று பூமி உத்தரண சக்தியையும் நாளுமெழ என்று தொடங்கி அப்பன் ஊழியழ உலகமுண்ட ஊனே என்று அப்பேற்பட்ட ஜகன் நிகரணத்தையும் ஊனுடை மல்லர் ததர்ந்த ஒலி என்று தொடங்கி அப்பன் காணுடை பாரதங் கையறை பொழுதே என்று பாரதத்தில் மகாபாரத யுத்தத்தில் நடந்த அந்த அற்புதத்தையும் பொழுது மெலிந்த புன் செக்கரில் என்று தொடங்கி அப்பன் ஆழ்துயர் செய்த சுரரை சொல் கொல்லுமாறே என்று இரண்ய விதாரண கிரமத்தையும் மாறு நிறைத்து இறைக்கும் சரங்கள் என்று சொல்லி அப்பன் நீருபட இலங்கை செற்ற நேரே என்று ராவண நிவாரணம் பண்ணினார் இல்லையா, நிராகரணத்தையும் நேர் சரிந்தான் என்று தொடங்கி அப்பன் நேர் சரிவானன் தின்தோள் கொண்டவன்றே என்று பானாசுர பாகு அப்பேற்பட அச்சேதன சேஷ்டிதங்களையும் அன்று மண்ணீர் எரிகால் என்று தொடங்கி அப்பனன்று முதலுலகம் செய்ததுமே என்று ஜெகத் சமஷ்டி சிருஷ்டியையும் மேய்புரை கீழ்ப்புக என்று தொடங்கி அப்பன் தீமழை காத்து குன்றமெடுத்தானே என்று கோவர்தனோத்தாரண விஷயமாக என அதன் மூலமாக சகல சம்ரக்ஷணத்தையும் பண்ண எல்லா ஆயர்களையும் ஆய்ச்சியர்களையும் பசு கன்றுகள் எல்லாத்தையும் சம்ரக்ஷணம் பண்ணினானே. அப்பேற்பட குண்டமெடுத்தானே என்ற கோவர்தன ரக்ஷண சாமர்த்தியத்தையும் கண்டு அனுபவித்து குன்றமெடுத்த பிரான் அடியாரோடும் ஒன்றி நின்ற சடகோபன் என்று மகிழ்ந்தகால் தரித்து நின்றார் ஆயிற்று என்று இந்த வியாக்கியானத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இந்த ஒரு பாசுரந்தோறும் அவருடைய எம்பெருமானுடைய கல்யாண குண சேஷ்டிதங்கள், அத்தியாச்சரியமான விஷயங்கள், அவர் காட்டின அகடித கட்டண சாமர்த்தியங்கள் எல்லாத்தையும் எடுத்து பேசி அவருடைய விஜய பரம்பரைகளை பேசினார் ஆழ்வார் என்று இந்த பதிகத்திலே. அடுத்தபடியாக கடைசி பாசுரமாக அடியனுக்கு கொடுக்கப்பட்டது 65வது பாசுரம். திருவாய்மொழி 109 கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி உன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தமும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளே என்று அந்த பதிகம். ஆச்சரியமான ஒரு திருவாய்மொழி அது. இந்த இடத்துல அப்பேற்பட்ட மாறன் சொல் பண்ணுவரே நல்லது கற்பார்னு பூர்த்தி பண்ணினார். இப்பொழுது அப்பேற்பட்ட அந்த கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோங்கிற விஷயத்தை இங்கு ஆரம்பிக்கிறார். கற்றோர் கருதும் விஷயங்களுக்கெல்லாம் பற்றாம் விபவகுண பண்புகளை உற்றுணர்ந்து மண்ணிலுள்ளோர் தம் கிழவை வாய்ந்துரைத்த மாறன் சொல் பண்ணிலினிதான தமிழ்ப்பா. ஆஹா, தமிழ்ப்பானே எடுத்து நம்ம கொடுக்குறார். இதை ரொம்ப ஆச்சரியமான திராவிட பிரம்ம சம்ஹிதைன்னு இதுக்கு எடுக்கிறார் வியாக்கியானத்தில். திராவிட பிரம்ம சம்ஹிதை. ஆப்பா, என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் ராமாயணத்தை அல்லால் மற்றும் கற்பரோன்னு சொல்லலைங்க ஆழ்வார். ஆச்சரியமாக ராமனாகவே வாழ கற்றுக்கணுங்கிறதுனால கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் அவர் காட்டின குணங்கள் அநேகம். அவ்வளவு குணங்களும் இருக்க முடியலன்னா கூட எப்படி மனைவியினிடத்தில் கருத்தோடு இருக்க வேண்டியது, சகோதரர்களிடத்தில் பழக வேண்டிய முறை, தாய் தகப்பனிடத்தில் பழக வேண்டிய முறை, பிரஜைகளை காக்க வேண்டிய முறை, பிரஜைகள் ராஜாவினத்தில் மரியாதையோடு இருக்க வேண்டிய முறை என்று சில சத்திய விஷயங்கள்லாம் இவர் ஜீவகாருண்யம் பரோபகாரம் தயை என்றெல்லாம் காட்டினாரே. அதன்படி இருக்கலாமே, நம்ம இப்போ இருக்க முடியும் இல்லையா? அதனால் கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னார். ஆனால் ராமபிரானை கற்றுக்கலாம்.
கிருஷ்ணாவதாரத்தை கற்றுக்க முடியாது. ஏன்னா அவர் செஞ்ச சாமர்த்தியம், அகட்டித கட்டண சாமர்த்தியங்களை நம்மளால் ஏன் ஒரு மலையை கோவர்தன மலை உதாரணம் பண்ணான்னு இப்போ தானே போன பதிகத்தில் சொன்னோம். அந்த ஒரு எங்கேயாவது ஒரு மலைன்னு இருந்தாக்கா அதை எடுத்து வந்து பக்கத்தில் நம்ம கிரகத்து வாசலில் வச்சுக்க முடியுமா? இல்லை தாயார் மண்ணை திண்ணையா அப்படின்னு வாயுள் வையகங்கண்ட மடநல்லாள்னு சொல்லும்படியாக வாயு சகல விஷயத்தையும் காட்டினாரே. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான பற்றின விஷயத்தை தெரிந்து கொள்ளலாமே தவிர நாம் அதை மாதிரி செய்ய முடியாது. அதனால தான் அதே பகுதியிலேயே வேற எங்கேயாவது தள்ளி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, கற்பார் இராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோன்னு சொல்லிட்டு 3வது பாசுரத்திலே கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோ, கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும். அதாவது ஒருத்தன் என்ன பண்ணினானா, யார் ரொம்ப நல்ல அதிகமாக வெய்கிறார்களோ வசவு பாடுகிறார்களோ அவர்களுக்கு பூரி தட்சிணை நிறைய வசவு வைய தட்சிணை ஏறிண்டே போகும். அந்த காலத்தில் 1000 ரூபாய் அப்படிங்கிறது இப்போலாம் லட்சத்தில் கோடியில் பணம். அதுக்கு அப்படி வசவுகள் நிறைய பேர் வச்சுட்டே போனான். ஆனால் சிசுபாலன் பண்ணது போல் இனிமேல் யாருமே பண்ண முடியாதான். அதை எவன் அந்த ஸ்பர்தையை அந்த போட்டியை வச்சானோ அவனே காதை முண்டு அப்பாப்பாப்பா போருண்டா காதுலேருந்து கீழ்மை செவி சுடு கீழ்மை வசவுகளே, செவி சுட்டு போச்சுடா, இனிமேல் இது எரிந்து போகும்படி ஆயிடுத்து, இனிமேல் இதுக்கு வேண்டவே வேண்டாம், நீ தாண்டா இதுக்கு தலைவன் சொல்லும்படியான கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம்பகைவன் சிசுபால் திருவடி தாழ்பாலடைந்த தன்மையறிவாரை அறிந்துவேன். இந்த இடத்துல காஞ்சி சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிப்பார். சேட்பால் பழம் பகைவன்னா அவன் ஜென்மம் அடைஞ்ச பிரபிருத்தி ஆரம்பித்து இப்போ வரைக்குன்ற அர்த்தம் இல்லையா. பழம் பகைவன்னா இரண்யகசிபுவாக இருந்து ராவணனாக இருந்து இப்போ சிசுபாலனாக இருக்கிறானே. 3 விதமான எம்பெருமானோட அவதாரங்களில் 3 இவன் பரம தோஷியாக இருந்தானே, அவன் பழம் பகைவன் இல்லையோ அப்படின்னு காட்டுறாருன்னு காஞ்சி சுவாமி ரொம்ப அழகாக எடுத்து காட்டுவார். இங்கே கற்றோர் கருதும் விஷயங்களுக்கெல்லாம் அப்படின்னா கற்றோர் சகல சாஸ்திர தாத்பரியங்களையும் கற்றவர்களான தசரத வசுன தேவாதிகள் கருதும் ஆதரிக்கிற விஷயங்களுக்கெல்லாம் அவர்களுடைய விஜயங்கள் என்னென்ன உண்டோ எல்லாத்துக்கும் 10ஆம் ஆசிரியமாகிற விபவ குண பண்புகளை விபவாவதார குணஸ்வபாவங்களை உற்று உணர்ந்து ஆராய்ந்து அதன் விஷயத்தையெல்லாம் அறிந்து கொண்டு மண்ணில் உள்ளோர் தம் இழவை பூமியில் உள்ளவர்கள் பகவத் அனுபவத்தை இழக்கும்படியை. ஐயோ இப்படி எல்லாம் எவ்வளவோ அந்த காலத்தில் வசுதேவர் என்ன, நந்தகோபன் என்ன, இவர் விதவிதமாக அப்புறம் தசரதர் அனுபவித்த விஷயங்கள்லாம் என்ன விபவாவதாரத்தில் அனுபவித்தார்களே, அதை போல் இப்போ மண்ணில் உள்ளோர் இதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்களேங்கிற விஷயத்தை அந்த இழவை அந்த இழக்கும்படியை வாய்ந்து உரைத்த அந்த பொருத்தி அருளி செய்த மாறன் சொல் ஆழ்வாருடைய இந்த ஸ்ரீ சூக்தியானது. எம்பெருமான் விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், அப்போ நடந்தது இப்போவே நடந்ததுபடியாக பார்க்க முடியும் நம்மாலே. அந்த விஷயத்தை நீங்கள் உத்தீபனம் பண்ணுங்கள், உத்தீபனம் செய்து பேருடைய பகவத் பக்தி உண்டாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லும்படியான மாறன் சொல்லானது ஸ்ரீ சூக்தியானது பண்ணில் இனிதான தமிழ்ப்பா பன்னிசையில் பரமபோக்கியமான திராவிட பிரம்ம சம்ஹிதை. ஐயோ இந்த பதிகத்தை சாதிச்சாலே பிரம்ம சம்ஹிதையே தான் அப்படின்னு மாமுனிகள் தெரிவிக்கிறாரே. அதனாலே தமிழ்ப்பா அப்படின்னு பூர்த்தி பண்ணுறார். அடுத்தது பாமரு மூலகம் படைத்த பற்பன, அதை அடுத்த சுவாமி அதை அனுபவிக்க இருக்கிறார். நாம் இந்த ஆச்சரியமான இந்த விஷயத்தை அனுபவிக்கிறோம். ஆழ்வார் அப்பேற்பட்டவர். அந்த திருக்கோவலூர் எம்பெருமானை அனுபவித்தார்னு போன பதிகத்து விஷயமாக சொன்னோமே, ஆழியழ அந்த பதிகத்தில் சொன்னோமே, அந்த விஷயத்தை திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்று அனுபவித்த ஆழ்வார் பேயாழ்வார். அவருடைய திருநட்சத்திரம் என்று, அதாவது மாசிக்க திருநட்சத்திரம் சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்திலே நாம் இதை அனுபவிக்கிறோம். திருக்கோவலூரில் எம்பெருமானை கண்டு அனுபவித்த பேயாழ்வாருடைய நட்சத்திரத்திலே அடியனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது சொல்லும்படியான பாக்கியம். அதனாலே இந்த எம்பெருமான் பண்ணில் இனிதான தமிழ்ப்பாவாக ஆகுமேன். அவர் தமிழ்ப்பாக்களை பாடினவர்கள் முதல்ல 3 ஆழ்வார்கள். அதில் 3வது ஆழ்வாரான பேயாழ்வார் உடைய திருநட்சத்திரத்திலே இதையெல்லாம் சொல்லும்படியான பாக்கியம் கிடைச்சதேன்னு ஜீயர் திருவடிகளுக்கு எவ்வளவுதான் பல்லாண்டு காப்பு சாத்துறதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. எவ்வளவு சாதித்தாலும் தகும். கற்றோர் கருதும் இதில் விஜயங்களுக்கு அடியாக இருக்கக்கூடிய விபவங்களை இழப்பதே. ஐயோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கே.
எம்பெருமானுடைய விஜயங்கள்லாம் விபவாவதாரத்தில் நடந்தது. எம்பெருமான் பரம வைகுண்டத்தில் இருந்து செய்திருக்கலாம். ஆனால் கீழே வந்து தான் அவதாரம் செய்து தான் இந்த ராட்சச பிரபிருதிகளை எல்லாம் சம்ஹாரம் பண்ணுகிறானே. ஏதுக்காகன்னு கேட்டால், அவன் அவதாரம் பண்ணி ஆணை தொழில்கள் செய்ததெல்லாம் புரிந்ததெல்லாம் எதுக்காகன்னு கேட்டால், பாகவதாபசாரம் பொறாமையாலே என்று புள்ள உலகாசிரியர் தெரிவிப்பார். அதனால் அவர் இங்கே கீழே விபவாவதாரங்கள் விஷயமான விஷயங்களையெல்லாம் ஆழியழச் வில்லுமிழன்னு சொன்னாரே, அதிலேயே ஆச்சரியமான குணச்சேஷ்டிதங்களை காட்டினாரே. அந்த விஜய விஷயங்கள்லாம் விபவாவதாரத்தில் நடந்ததே, அதை இழந்து போயிட்டார்கள் இல்லையா. விபவங்களை இழப்பதே என்று வெறுத்த வழியை அனுமதித்து அருளி செய்கிறார். அவர் அனுமதித்துன்னு கேட்டால் நமக்காக இந்த விஷயங்கள்லாம் எடுத்து காட்டுகிறார்னு புரிந்து கொள்ள வேணும். அதாவது கீழ்ச்சொன்ன விஜய பரம்பரைக்கு அடியான விபவ குணங்களை அனுசந்தித்து படுகைக்கு கீழே தனங்கிடக்க கால் வீங்கி சாவாரை போலே. அதாவது படுக்கைக்கு கீழே தனங்கள் எல்லாம் படுக்கைக்கு கீழே இருக்குது, தனங்கள் இருக்குது, எடுத்து செய்ய முடியலையே, கால் வீங்கி ஐயோன்னு கஷ்டப்படுவாரை போலே இப்போ நாம் இருக்கிறோம். புலிவாயிலே அகப்பட்ட குழந்தை தாயாரை பார்த்து ஐயோ என்று கதறுமா போலே இப்போ நாம் கதறுகிறோம். அப்படி தான் இருக்கிறோம் நம்ம நிலைமை. புலிவாயில் அகப்பட்டுடுத்து ஒரு குழந்தை அப்படியே கண்ணால் தாயாரை பார்த்து ஐயோ ஐயோ நான் தாயாரும் ஒன்றும் பண்ண முடியல, தாபப்பட்டால் எப்படி இருக்குமோ அந்த நிலைமை அடைஞ்சிருக்கிறோம் நாம் இப்போ. அதுதான் சொல்கிறார், படுக்கை கீழே தனம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் கால் வீங்கி சாவாரை போலே. கால் வீங்கி சாகும்படியான நிலைமைக்கு வந்துட்டார்கள். அவர்கள் அந்த பணத்தை கொண்டு என்னதான் பண்ண போகிறார்கள்? பணத்தை சாப்பிட முடியுமா, இல்லை கால் வீக்கத்தை தான் போக்க முடியுமா, இல்லை மரணத்தை தான் ஜெயிக்க முடியுமா? அதனாலே அப்படி சாவாரை போலே இந்த மகாநிதி உண்டாயிருக்க இவர்களை இழந்து எப்பேற்பட்ட மகாநிதி எம்பெருமானுடைய விபவாவதாரங்களில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு எல்லாம் கிடக்க அதை இழந்து அனர்த்தப்படுகிறார்களே என்று சம்சாரிகளுக்கு இழவு வெறுக்கிற விஷயத்தை கற்பார் இராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ அப்படிங்கிற அர்த்தத்தை கற்றோர் கருதும் அப்படிங்கிற இந்த பாட்டாலே நமக்கு மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார். கற்றோர் கருதும் விஷயங்களெல்லாம் பற்றாம் விபவ குண பண்புகளை உற்றுணர்ந்து, அதாவது சகல சாஸ்திர தாத்பரியங்களை கற்ற சக்கரவர்த்தி, அப்புறம் ஸ்ரீ வசுதேவ ஸ்ரீ ஜாம்பவான் ஸ்ரீ வசுதேவர் ஸ்ரீ ஜாம்பவான் மகாராஜர் திருவடி முதலாயுள்ள அவதார விஜய ஹர்ஷிகளானவர்கள், அவதார விஷயங்களிலே மிகவும் ஆனந்தப்பட்டவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்களே. அதில் மகாராஜர் பேர் சக்கரவர்த்தின்னு சொல்லும்படியானவர் வசுதேவர் ஜாம்பவான் போன்ற மகான்கள்லாம் அவதார விஜய ஹர்ஷிகளானவர்கள். ஆதரிக்கும் விஜயங்களுக்கெல்லாம் ஆசிரியமாயுள்ள அவதாரமான விபவ குணங்களை குணஸ்வபாவங்களை அந்த காலத்திலே நடந்த விஷயங்கள் அதுக்கு ஏற்ற குணங்கள் எம்பெருமானே பொறுத்தருளும்படியாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவனுடைய குணஸ்வபாவங்களை அவதாரந்தோறும் ததனுகுணமாக குணங்களும் பேதித்திரே இருப்பது. அவன் எப்படி அவதாரம், அது இங்கோ மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் என்று எப்படி அவதாரங்களுக்குள்ளே பேதம் உண்டோ அவனுடைய குணங்கள்லையும் ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு குணங்களை விதவிதமாக காட்டின்னு வந்துட்டார். அதனால தான் அவருக்கு அகட்டித கட்டண சாமர்த்தியம் உடையவர்னு சொல்கிறோம். கிருஷ்ணாவதாரத்தில் செஞ்சதை ராமாவதாரத்தில் இல்லை, ராமாவதாரத்தில் செஞ்சதை கிருஷ்ணாவதாரத்தில் இல்லை, கிருஷ்ணாவதாரத்தில் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் மற்ற அவதாரங்களில் இல்லை என்று சொல்லும்படியாக ஒவ்வொரு அவதாரங்களிலே விதவிதமாக குணம். அவன் அந்த குணங்களும் இதில் சேர்ந்திருக்கும், இந்த குணங்களும் இருக்கலாம், ஆனால் வெளிப்படையாக தெரியாது என்னும்படியாக அப்படி ஒரு சாமர்த்தியமுடைய எம்பெருமானாச்சு. அவதாரமான விபவ குணஸ்வபாவங்களை அவதாரந்தோறும் ததனு குணமாக குணங்களும் பேதித்தே இருப்பது, குணங்களும் மாறி மாறித்தான் இருக்கும். அவை தான் ஆசிரித ரக்ஷணத்துக்கு உறுப்பாக, அந்தந்த காலங்களுக்கு எது ஆசிரித ரக்ஷண உறுப்பாக இருக்கோ அதை காட்டுவார் எம்பெருமான். அந்த குணங்களை அந்த சந்தர்ப்பத்தில் காட்டுவார். அவற்றின் சுபாவத்தை உற்று நன்றாக உணர்ந்து அவற்றின் படியை நமக்கு மேலன்றிக்கே அந்தரங்கமாக ஆராய்ந்து மேலழ பார்த்து நம்ம குழுக்களை பாழ்வார். அவர் மட்டும் பூர்ணமாக அனுபவிச்சுட்டு ஆமாம் கிருஷ்ணாவதாரத்தில் இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் அந்தரங்க விஷயம் ஒவ்வொன்றையும் எடுத்து ஆராய்ந்து, அதாவது ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாகா ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்னார் வால்மீகி பகவான். அதன்படி அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதை போல கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ. அவர்கள் அப்படி இருந்தார்களே, அதே போல ராமபிரானை கற்காதவர்கள் யார்? பரம கிருஷ்ண பக்தரான இருக்கக்கூடிய பேர்பட்ட ஷடகோபர்,
அதாவது பராங்குஷ நாயகி இப்பொழுது ராமபிரான் விஷயமாகவும் எடுத்து காட்டுகிறார். அப்படின்னு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதித்தம் என்று கிருஷ்ண தத்துவமே நம்மாழ்வாராக அவதரித்து பராங்குஷனாகியா இருக்கக்கூடியவருக்கு இப்பொழுது நிலைமை என்ன ஆச்சுன்னு கேட்டால், இப்படி ராமபிரான் அவருடைய கல்யாண குணங்களிலே மூழ்கி போய் அந்த விஷயத்தையும் கற்பார், ராமபிரானையெல்லாம் மற்றும் கற்பாரோ. எப்படி இருந்ததுன்னு கேட்டால், ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூத். ராமனாகவே ஆயிடுத்தான் உலகம். ஜெகதபு ராமே ராஜ்யம் பிரசாசதி என்றெல்லாம் சொல்லும்படியாக கற்பார், ராமபிரானையெல்லாம் மற்றும் கற்பரோ என்றும் நடந்தமை கேட்டும் நாட்டில் பிறந்தவர் நாரணர்காலன்றி ஆவரோ என்றும் தன்மை அறிவாரை அறிந்தும் கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோ என்று இப்படி தோற்றிய சூழல்கள் சிந்தித்து தன்மையறிவார் தாம் அற்றவர்களான்றி யாவரோ என்றும் கேழற்றிரு உருவாயிற்று கேட்டு முழர்ந்தவர் சூழல்கள் சிந்திக்கில் மாயவன் கழலன்றி சூழ்வரோ அப்படின்னும் கோட்டங்கை வாமனனாய் செய்த கூத்துக்கள் கண்டும் கேட்டு முடர்ந்தவர் கேசவர்காலன்றி யாவரோ என்றெல்லாம் சொல்லி விஷயங்களை எடுத்து காட்ட அதாவது நடந்த நல்வார்த்தை எரிந்தும் மாயவர்காலன்றி ஆவரோ என்றெல்லாம் அவன் செய்யும் சேமத்தை எண்ணி தெளிவுற்று மாயவர்காலன்றி ஆவரோ என்று இப்படி 10 விஷயத்தை ஆராய்ந்து நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அதனால் மண்ணினுள்ளோர் தம்மிழவை அவர் குணம் படிப்படியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த மண்ணில் உள்ளோர் இந்த பூமியிலே பிறந்தவர்கள் எல்லாரும் இழந்து இருக்கிறார்களே என்று இவர்களுடைய இழவை கண்டு ஆழ்வார் அந்தரங்கமாக உள்ள உணர்ந்து எடுத்து நமக்கு கொடுக்கிறாருங்கிறத காட்டுறார். பூமியில் உண்டானவர்கள் பகவத் குணானுபவ லாபத்தை அலாபத்தை வாய்ந்துரைத்த மாறும் சுலபராய் கிட்டி நின்று அந்தரங்கமாக அருளி செய்த ஆழ்வார் திவ்ய சூக்தியானது பண்ணில் இனிதான தமிழ் அப்பேற்பட்ட நட்டாராகத்தோடே கூடி திராவிட சப்த ரூபமான சந்தசை இப்படி கானத்தோடே கூடின இதுவும் ஒரு சந்தசே என்று ஈடுபாடாக இருக்கும்படியாக நமக்கு இந்த விஷயத்தை அருளி செய்திருக்கிறார் ஷடகோபன் என்று இந்த 5ஆம் பாட்டி, அதாவது 65வது பாட்டாலே காட்டி அருளினார் மணவாள மாமுனிகள். இப்பேற்பட்ட விஷயங்களை அடியனுக்கு கொடுத்து அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை தந்தருளின ஜீயர் திருவடிகளுக்கும் இதை கேட்கும்படியான பாக்கியம் பெற்ற பல பேர்பட்ட சிஷ்ய கோடிகளுக்கும் எல்லோருக்கும் அடியன் திருப்பல்லாண்டு காப்பு சாத்தி இதை அடியனுக்கு அருளி செய்த ஜீயர் சுவாமியுடைய விஷயங்களில் தலையல்லால் கைமாறிலேனே என்று சொல்லி இப்பேற்பட்ட விஷயங்களுக்காக நமக்காக எல்லாத்தையும் செய்து கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை நாம் அனுபவித்தோம். இந்த 5 பாசுரங்களாலே மேற்கொண்டு அடுத்த சுவாமியை அனுபவிக்க இருக்கிறார் அப்படிங்கிறதாக சொல்லி அடியேன் இந்த விஷயத்தை பூர்த்தி பண்ணி அமைகிறேன். விஜ்ஞாபனம் யதிதமத்யது மாமகீனம் அங்கீகுருஷ்வ யதிராஜதயாம் புராஷே அஜ்ஞோயமாத்மகுணலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாத் அனன்யசரணோ பவதி இதி மத்வா. அடியேன் தாசானுதாசன்.